எல்லாரையும் மியூட் பண்றேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். தமிழ் தாய்க்கும் திருவள்ளுவர் பெருந்தாய்க்கும் வணக்கம். இந்த கவியரங்க நிகழ்வில் முன்னிலை வகிக்கும் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர், உலக சாதனையாளர், இலக்கிய மாமணி வான்ரேகா அம்மையார் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இவ்வரங்கில் கவிதை வழங்க வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் வணக்கம். பார்வையாளராக இணைந்து எங்களை ஊக்குவிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தைப்பொங்கல் என்பது நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள். எனவே தைப்பொங்கலை அடுத்து அதே நேரத்தில் தைப்பொங்கலோடு இணைந்து வள்ளுவ பெருந்தகையினுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அறிஞர்களால் அவ்வாறு ஏற்கப்பட்டு அது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. வள்ளுவருடைய பெருமையை நாங்கள் எல்லோரும் அறிவோம். எனவே இந்த கவியரங்கம் முக்கியமாக வள்ளுவ பெருந்தகையை போற்றி அவருடைய புகழ் பாடும் கவியரங்கமாக அமையும். ஆனால் உங்கள் கவிதைகள் தைப்பொங்கல் பண்டிகை சார்ந்தும் விரும்பினால் அவ்வாறும் அமைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக நாங்கள் வள்ளுவரை போற்றி இந்த கவியரங்கத்தை நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்வை தொடக்கி வைப்பதற்காக முன்னிலை வைக்கும் பேராசிரியர் பான்ரேகம்மா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறுங்கள். அதை தொடர்ந்து நாங்கள் கவிதைகளுக்குள் செல்லலாம். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு உன்னதமான பழமொழியும் உண்மையும் கூட. அதற்கேற்பவாறு நாம் இந்த ஆண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அனைவரும் இணைந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் சொல்ல வேண்டும். ஐயா வணக்கம். வாசமணி ஐயா வணக்கம். ஆமா, எல்லாருக்கும் முகத்தையே காணோம். உங்களுக்கு தெரியுதா? தெரிகிறதா? தெரிகிறதா ஐயா? தெரிகிறது, தெரிகிறது. முகம் எனக்கு தெரியல. வேற உங்களோட திரையை பார்த்துக் கொள்ளுங்கள், தெரிகிறது. நிகழ்ச்சிக்கு நாம் உடனடியாக செல்ல வேண்டும். எல்லோருமே பல நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆகையால இன்று இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அனைவரும், ஏற்கனவே இணைந்து இருந்த கவிஞர் பெருமக்கள் அனைவரும் இந்த வருடம் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நாம் செய்ய இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பெரிய அளவில் செய்ய இருக்கின்றோம். ஆகையால் நீங்கள் உடனே இருந்து நம்முடைய கவி வாசிக்க வர வேண்டும் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறாக நம்முடைய இனிய பயணம் தொடர வேண்டும். இப்பொழுது சுரேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த ஆண்டு முதல் சான்றிதழ் அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுரேஷ் சார், நீங்கள் சொல்லலாம். பிறகு கவிதைக்கு நம்ம உடனடியாக செல்வோம். நன்றி. பாரதிரேகா அம்மையார் அழைத்து இந்த கவியரங்கத்தை செய்ய வேண்டும் என்று செய்யலாமா என்று கேட்டார். எனவே நாங்கள் ஆம் என்று கூறி இன்று இணைந்திருக்கிறோம். என்னுடைய அழைப்பை ஏற்று பதிவு செய்து கவிதை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, தமிழருடைய திருநாள் தைப்பொங்கல் மிகவும் முக்கியமானது. இந்த நேரத்தில் தைத்தியங்கள் வாழ்த்துக்களை நான் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாங்கள் வள்ளுவருடைய புகழை பாடி இந்த கவியரங்கத்தை கொண்டு செல்லலாம். கடவுள் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனவர் இனிதே அருளை தந்திடுவார். நல்லோர் கூடும் இவ்வரங்கில் நன்மை குவிய செய்திடுவார். எல்லை இல்லா கருணையினால் ஏற்றமெங்கும் நிறைத்திடுவார். பல்லோர் பாடும் பாட்டரங்கில்
பாவலர்கள், கவிஞர்கள் இனிது வாழ்கவே. தமிழ் வணக்கம். எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே வங்கக் கடலெனவா. எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே மங்களமாய் நீ இருத்தல் மாண்பு. எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே சங்கே முழங்கொலியைத்தா. எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே தங்கமாய் மின்னுதலைத்தா. எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே எங்குமே ஓங்கிடல் ஏற்பு. எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே கங்கையின் ஆழமாய் காட்டு. எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே திங்களாய் பூமிக்கே சீர். எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே பொங்கும் கடல் அலிகை போன்று. எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே செங்கரும்பே செம்மொழியே சேர். எங்கள் தமிழ் மொழியே ஏற்றமொரு பொன்மொழியே வெங்கதிரோன் செஞ்சூடாய் வேறு. வள்ளுவர் புகழினை கலிவன்பா ஒன்றின் மூலம் கூறுகின்றேன். எல்லாருக்கும் எல்லாம் இயம்பினார் வள்ளுவர், நல் உலகம் மேலோங்க நல்லவை கூறினார். எல்லாருக்கும் எல்லாம் இயம்பினார் வள்ளுவர், நல் உலகம் மேலோங்க நல்லவை கூறினார். கல்வி பெருமை கவினுறத் தந்தாரே, இல்லறம் ஓங்க இனியவை சொன்னாரே. சொல்லில் சினம் காக்க சூத்திரங்கள் ஈந்தாரே, செல்வம் எதுவென செப்பிய செம்மலவர். சொல்லில் சினம் காக்க சூத்திரங்கள் ஈந்தாரே, செல்வம் எதுவென செப்பிய செம்மலவர். அன்பின் பெருமை அழகுறச் சொன்னவர், உன்னத வாழ்விற்கு உள்ளதை கூறினார். செந்தமிழ் ஓங்கிட தேன் சுவை ஊட்டினார், சந்தம் பொலிந்திட தத்துவம் செப்பினார். செந்தமிழ் ஓங்கிட தேன் சுவை ஊட்டினார், சந்தம் பொலிந்திட தத்துவம் செப்பினார். வண்ணமுறு பாட்டினில் வாழ்வியல் கற்பித்தார், எண்ணற்ற சிந்தனையை ஏற்றமாய் தந்தார். தமிழின் உயிரை தரணிக்கு தந்தார், அமிழ்தாய் குறளடியில் அற்புதம் செய்தவர். உள்ளத்தின் ஊற்றாக உண்மையை சொன்னாரே, வள்ளுவம் தந்திடும் மாண்பு. உள்ளத்தின் ஊற்றாக உண்மையை சொன்னாரே, வள்ளுவம் தந்திடும் மாண்பு. வள்ளுவர் வழி நின்று வாழ்வினை செதுக்குவோம். நன்றி. நாங்கள் உங்கள் கவிதைகளை கேட்க வருவோம். பாண்டகம்மா, நீங்கள் உங்களுடைய கவிதையை தருகிறீர்களா? பாருங்க. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த தை மாதம் பிறந்து இருக்கின்ற நமது மிகு போற்றலுக்குரிய வள்ளுவர் பெருந்தகையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கவியரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் நான் அவரை புகழ்ந்து அவர் இயற்றிய குரல்களுக்கு உள்ள அந்த பொருள்களை எல்லாம் சுருக்கி ஒரு சிறிய இசைப்பாடலாக அளிக்க இருக்கின்றேன். அவர் எல்லா உயிருக்கும் பாடியிருக்கின்றார். மக்களாகிய மனித பிறப்பிற்கு நிறைய அறிவுரைகளாகிய இந்த குரல் வெண்பாக்களால் நிறைய அளித்திருக்கின்றார். அதை இப்பொழுது பார்ப்போம். தை பிறப்பில் வள்ளுவர் பிறந்த நாள் வாழ்த்து. மொழியின் பிணிப்பால் முழுமையுடன் எழுதி வழி வழி தோன்றல் வளர்ச்சி வளங்கள் எழில்மிகும் ஏற்றம் எளிமை வடிவில் அழியா மொழியாம் அழகு தமிழில் இழிந்ததன் வாழ்க்கை இசைப்பாலித்தார்
பழிப்பல நீக்க பல பாவொழுக்கம் இழிகுணம் கொண்டோர் இடர்கள் தொலைய எழுகதிர் சூரியன் எத்திசை வீச பொழியும் மழை நீர் பொதுவாம் அறிவீர் எழுதி வழங்கினார் ஏற்றிடுவோம் வள்ளுவரை ஏற்றிடுவோம் வள்ளுவரை. பிறந்தவர் வாழ்ந்திட பின்பற்ற வாழ்ந்தவர் பிறப்பும் இறப்பும் பிரிவும் சேர்ப்பும் இறைவன் தந்த இயற்கை நியதி துறைப்பல இருக்கும் துணிவது சிறக்கும் துறைப்பல இருக்கும் துணிவது சிறக்கும். அறம் பல சொன்னார் அமர் திருக்கோலத்தார் புறப்போர் முறைகள் புவிக்கோர் படைப்பான் குரல் வழி செய்தி குன்றுயர் விளக்கான் மரம் மிகும் வீரர் மதியின் சிறந்தோ துறவரம் பூண்டார்க்கும் துன்பம் நிறைந்தோ அறவழி அந்தனர்க்கும் ஆளும் அரசன் உறவுகள் சேர்ந்தார்க்கும் உண்மை நிலையும் நிறைவழி கல்வியும் நீங்கா செல்வமும் முறைவழி பற்ற முழுமையாம் வாழ்க்கை மறைமொழி தந்தார் மாதவ வள்ளுவரே மறைமொழி தந்தார் மாதவ வள்ளுவரே. வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி. அருமை. வள்ளுவர் பெருந்தகையை போற்றி கவியரங்கம் நடத்த வேண்டும் என்று விருப்பு தெரிவித்து எங்களையும் ஊக்குவித்துக் கொண்டீர்கள். இசையோடு ஒரு கவிதையையும் தந்திருக்கீர்கள். சிறப்பாக இருந்தது. என்று நான் பலருக்கும் என்று விரைவாக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் பின்னூட்டங்களை சற்று குறைவாக கொடுத்து கொண்டு செல்ல இருக்கின்றேன். அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். மொழியின் பிணைப்பால் முழுமையுடன் எழுதி என்று தொடங்கி எழில்மிகு ஏற்றம் எளிமை வாழ்வில் அழகான தொடர்கள் உங்கள் கவிதை எங்கும் வந்தன. அறம்பல சொன்னார், புவிக்கோர் படைப்பு தந்தவர், துறவரம் பூண்டவர், அரண நெறி தந்தவர், நிறைவழி கல்வியில் செல்வமாக எல்லா விடயத்தையும் வள்ளுவர் கூறினார். அதை நீங்களும் அழகாக உங்கள் வரிகளில் கொண்டு வந்தீர்கள். மறைமொழி தந்தார் வாய்மொழி வள்ளுவர், மறைமொழி தந்தார் மாந்தர் வள்ளுவர் என்றெல்லாம் அவரை போற்றி இறப்பு பிறப்பு எல்லாவற்றிற்கும் அவர் கூறிய கருத்துக்களை அங்காங்கே அழகு தொடர்களில் சந்தம் சிறக்க கவிதை படைத்து இந்த அரங்கத்தை சிறப்பித்திருக்கிறீர்கள். இந்த உங்களுக்கு எங்களுடைய பாராட்டு. நீங்கள் கேட்டதால்தான் இன்று இந்த கவியரங்கம் நடைபெறுகிறது. எனவே அதை தொடக்கி வைத்த உங்களுக்கு மீண்டும் நன்றி. மிகவும் சிறப்பாக இசையோடு சந்தத்தோடு உங்கள் கவிதை வரிகள் அமைந்திருந்தன. நீங்கள் மென்மேலும் சிறப்படைய உங்களை வாழ்த்துகின்றோம். ஒரு எல்லா கவிஞர்களுக்கும் ஒரு அறிவித்தல். உங்களுடைய சட் பகுதியில் பார்த்தீர்களானால் ஒரு லிங்க் கொண்டு கொடுத்திருக்கிறேன். அந்த லிங்கை நீங்கள் கவியரங்கம் முடியும் போது செய்யலாம். ஆனால் அதை அந்த லிங்கை கிளிக் பண்ணினால் உங்களுக்கு ஒரு சிறு படிவம் ஒன்று வரும். அதில் ஆகிற 3 விடயங்கள் மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒன்று, உங்களுடைய பெயர், சான்றிதழில் உங்கள் பெயர் எவ்வாறு வேண்டுமோ அதை தமிழில் தட்டச்சு செய்யுங்கள். உங்களுடைய புலனகன் மற்றும் மின்னஞ்சல், முக்கியமாக உங்களுடைய பெயரும் மின்னஞ்சலும் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மின் சான்றிதழை வழங்க இருக்கிறோம். இந்த
சிறப்பு கவியரங்கங்களாக அவ்வப்போது நாங்கள் பல கவியரங்கங்களை நடத்துவோம். இந்த கவியரங்கங்கள் ஒவ்வொன்றிலும் பங்கேற்று கவிதை படிப்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்க இருக்கின்றோம். நல்லது. அடுத்ததாக நாங்கள் முனைவர் வாசுகி நாள்ராஜா உங்களை அழைக்கிறோம். உங்களுடைய கவிதையை கொண்டு வாருங்கள். முனைவர் வாசுகி நாள்ராஜா, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழன்னை போற்றும் இந்த தை திரு மாதத்திலே இன்று திருவள்ளுவர் புகழை பாடுகின்ற இந்த நேரத்தை எனக்கு தந்தமைக்காக பானுரேகா அம்மாவுக்கும் அகனி சுரேஷ் ஐயாவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, திருவள்ளுவர் புகழ். காலம் கடந்தும் கலையா தெய்வம், காணும் மனிதர் வழிகாட்டும் தெய்வம், குரலெனும் முத்து கொட்டும் கவி, குலம் தாண்டி உலகம் கற்றுத்தந்த கவி. ஒன்றொன்று சொல்லில் உயிர் ஊற்றினாய், ஒளி போல வாழ்வை வழிகாட்டினாய், அறம் பொருள் இன்பம் என மூன்றும் தாங்கி, அறிவின் அரண்மனை காட்டிய தாங்கி. தமிழின் தந்தை, நெறியின் நாயகன், தலைமுறை தாண்டி நிற்கும் தாயகன், வள்ளுவர் வாழ்க எனும் ஓசை, வானம் வளர எழும் நம் ஓசை. மானிட ஆன்மீகத்தை முழுமையாய் சொன்னவன், சமய ஆன்மீகத்துக்குள் தடம் பதிக்காமலே பார்ப்போற்றும் நூல் தந்த தயாபரனே வாழ்க. தமிழ் பால் கிண்ணத்தில் உலகின் இயல்பை வாழ்வின் இலக்கணச் சுவையோடு நிரப்பித் தயந்த தயாபரனே நீ வாழ்க. வண்ணங்கள் கடந்த எண்ணங்கள் உலகின் உன்னதங்களின் உருட்டுக்களில், பிரட்டுக்களில், வீரியங்களில், இன்பியல் துன்பிய மாண்புகள் மரபு மாறாத இரட்டை வரியில் உயிர் தந்த உத்தமன் நீ. இரட்டை வரியில் உயிர் தந்த உத்தமன் நீ. விழிப்புக்களை விதைத்துக் கொண்டே பொய் பொருள்களின் மெய்ப்பொருள்கள் போல் உண்மையாய் வேடம் போட்டே அலங்கரித்த வேளையிலே அறிவின் பயனாய் அவற்றின் வேடம் கலைத்த சிறந்த வேட்டைக்காரன் நீ. பொய்ப்பொருளின் மெய்ப்பொருள்கள் போல் உண்மையாய் வேடம் போட்டே அலங்கரித்த வேளையிலே அறிவின் பயனாய் அவற்றின் வேடம் கலைத்த சிறந்த வேட்டைக்காரன் நீ. உலகக் கருவறையில் நியாய சலனங்கள் வரைந்த உன் வார்த்தைகள் உயிர்குலத்தின் உள்ளே உயிர்ப்புடனே, உயிர்குலத்தின் உள்ளே உயிர்ப்புடனே நியாய வாசம் வீசின சமதர்மவாதியாக வாழ்க. சமதர்மவாதியாக வாழ்க. அதிகாரங்கள் இல்லா மக்களிடம் மக்களாட்சி சொன்ன மானிடவாதி, அரசர்களை அதிகார ஆட்சியில் நீக்கிய ஜனநாயகவாதி வாழ்க. மன்னர்களை போற்றி பாடிய தூக்கி கொண்டலைந்த சொற்றோழர்களை, மக்களை நீதி நேர்மையை தோழர்களாய் சுமந்த சொற்கள் உன் சொற்கள். ஒளியாய் இருப்பதும் ஒளியை தேடுவதும் உள்ளே இருப்பதே அதுவென அறிவின் அறிவால் உள்ளறிவிப்பவன் நீ. ஒளியாய் இருப்பதும் ஒளியை தேடுவதும் உள்ளே இருப்பதே அதுவென அறிவின் அறிவால் உள்ளறிவிப்பவன் நீ. சொற்களின் பொருளை தெரிந்தாலும் பொருளின் பொருளை மறைக்கும் பொருள்கள் அடைய மெய்ப்பொருள்கள் காட்டிய கட்டியக்காரன் நீ வாழ்க. மெய்ப்பொருள்கள் காட்டிய கட்டியக்காரன் நீ வாழ்க. உண்மைகள் தேடும் அறிவுக்கு உட்காயங்களும் புறக்காயங்களும் அதன் தன்மைகள் தாண்டி பொருள்களின் உண்மைகள் துடிப்பதை அறிவால்தான்
திசைகளைத் தாண்டும் அண்டவழிகளை காட்டியவன் அறிவின் சாஸ்திரி நீ. உன்னை தமிழின் தந்தை என்று போற்றி தலைமுறை தலைமுறையாய் வாழ்க வாழ்க உன் திருப்புகழ் என்றும் வாழ்க. வாழ்வின் வழி தவறாதபடி வானோர் கூட வணங்கும் நெறி வள்ளுவர் சொன்ன வழி நடப்போம் வாழ்வின் இனிமை உணர்வோம் நிச்சயமாய். வள்ளுவா, நீ காலம் கடந்தும் களங்கப்படாத கற்பொளி குன்றாய் எழுந்தாய். வள்ளுவர் குறளினும் அணுவில் உலகை அடக்கி உன் சொற்கள் ஒவ்வொன்றும் கோயிலின் தீபமாய் வாழட்டும். நீயும் வாழ்வாய், என்றென்றும் வாழ்வாய். நன்றி. அருமை அருமை. முனைவர் வாசுகிநாதன் ராஜா, உங்களுடைய கவிதை அற்புதமாக இருந்தது. வள்ளுவருடைய சிறப்பு என்பது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வானோர் கூட வணங்கும் நிலை, அது அழகாக கூறினீர்கள். சமய ஆன்மீகத்தை அந்த வழி செல்லாத தயாபரணி என்றீர்கள். மானிட ஆன்மீகை முழுமையாக வெளிப்படுத்திய வள்ளுவர் என்றீர்கள். தமிழ் பால் கிண்ணத்தில் என்று அந்த அழகிய தொடர்கள் எல்லாம் உங்கள் கவிதையில் வந்தன. வண்ணங்கள் கடந்த எண்ணங்கள் என்று அழகான இயல்பு சேர்ந்த சொற்கள். அரசர்களை ஜனநாயகவாதியாக மாற்றியவர். சமதர்மவாதி, வேடம் கலைத்த வேட்டைக்காரன் என்று கவிதை எங்கும் அழகான தொடர்கள். ஒளியே வழிகூடிய அறம்பொருள் இன்பம் என்று அவர் கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இணைத்து உங்கள் கவிதை முழுவதும் அற்புதமான சொற்றொடர்களோடும் ஆழம் நிறைந்த பொருட்செறிவோடும் வள்ளுவரை வாழ்த்துகின்ற அரிய கவிதையாக அமைந்து இந்த கவியரங்கத்தை சிறப்பு சேர்த்தது. மிக மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய கவிதை. எங்களுடைய பாராட்டுக்கள். இந்த கவியரங்கத்தை சிறப்பித்தமைக்காக நன்றி. நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி. நன்றி அண்ணா. அடுத்ததாக பாவலர் ஆசிரியர் முத்தரசன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். இந்த கவியரங்கத்தை இன்று குறித்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் நான் மிகவும் பின்னூட்டத்தை சற்று குறைவாக செய்கிறேன். தயவு செய்ததற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், பாவலர் ஆசிரியர் முத்தரசன் அவர்கள். மியூட்டில் இருக்கிறது. சற்று பொறுத்து வர போறீங்களா ஐயா? சரி, நான் இன்னொருவரை அழைத்து விட்டு முத்தரசன் ஐயாவுக்கு செல்லாமல் நினைக்கிறேன். அவருடைய ஒலி வங்கியில் சற்று சரி. இப்பொழுது கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். மிக்க நன்றி அண்ணா. திருமகள் அம்மா, எத்தனையோ பட்டங்களை தாங்கி இருக்கிறீர்கள். ஆனால் நான் இந்த நேரத்தில் கவிஞர் என்று அழைத்துக் கொள்கிறேன், ஏனென்றால் எனக்கு நினைவில் இல்லை. பாருங்கள், கவிஞர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள்.
மிக்க நன்றி அண்ணா. உலக கவியரங்க குழுவோடு தமிழ் மக்கள் இலக்கிய அமைப்பு இணைந்து திருவள்ளுவர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அரங்கில் கவி படைப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். எங்களுடைய அகனி சுரேஷ் அண்ணா அவர்களுக்கும் பாண்டிக சகோதரி அவர்களுக்கும் நான் உண்மையில் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டவளாக இருக்கிறேன். ஏனெனில் நாம் அனைவருமே தை மரபு திங்களையும் தமிழ் மரபையும் தமிழர் பண்பாட்டு கலாச்சார விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் ஒரு திருவள்ளுவருக்காக அந்த நாளை முன்னெடுத்து திருவள்ளுவர் பிறந்தகை பிறந்த தாய் என்ற தலைப்பு கொடுத்து இது நடத்தி கொண்டிருக்கும் இந்த அரங்கம் மிக சிறப்பு பிறந்த அரங்கமாக நான் கருதுகிறேன். மிக்க நன்றி அண்ணா. வள்ளுவ பிறந்தகை பிறந்த தாய் வாழுகின்ற வகையதனை வையகத்தில் கூறி வழிகாட்டி சென்றவர்கள் நம்மிடையே கோடி தாழுகின்ற மானிடரை தகுந்தபடி அணைத்து தகை சான்ற சீர்புகட்டி தலைத்திடவே செய்தார். வீழுகின்ற போதும் அவர் வியப்படையும் செயலால் வீழ்ச்சியிலா கருத்ததனை காசினியில் விதைத்தார். ஏழுலகம் தலைத்திடவே ஏடெடுத்து நின்றார். எண் திசையும் முழக்கமிடும் குரல் அதனை தந்தார். வள்ளுவனார் தலைத்த தமிழ் நாடெங்கள் நாடு வானுலகம் வழங்குதலால் வள்ளுவனை ஒக்கும். தெள்ளு தமிழ் பாவெடுத்து தேர்ந்தெடுத்து படைத்தான் தெவிட்டாத தேன்பாகாய் தருவதற்கு வந்தார். வள்ளுவரும் பிறந்ததிந்த தைத்திங்கள் தன்னில் வளமனைத்தும் குவித்திடுமாம் நம் வாழ்வில் புவியும். துள்ளுகின்ற குழந்தைமெனம் கொண்டிடவே நாமும் தூய்மை நிறை வள்ளுவனை தந்திதனை துய்ப்போம். நிறைமாத பெண்ணுருவாய் நிறைந்திட்ட மாதம் நீண்ட மழை தருகின்ற மார்கழியை கடந்து மறைந்தவரம் விழிக்கின்ற நாட்களையும் நிறைத்து மண்ணினிலே வந்து நின்றார் புலர் பொழுதில் புதல்வன். உரைக்கின்ற கருத்ததனை உலகினிலே விதைத்து உறங்குகின்ற அவர் புகழால் தை இவளும் மகிழ்வாள். கரை அகற்றி காசினியில் மானிடரும் வாழ கனதியான கருத்ததனை விதைத்தவரும் பெருமாள். நிலவுகின்ற மாண்புகளால் நிறை குடமாம் தையும் நீள்கின்ற ஆண்டதனில் முகவெறியும் ஆனாள். உலவுகின்ற தேன் தமிழை பறை சாற்றி நிற்க உலகெங்கும் நம் அவரை காக்கின்ற தையா. விலகிடாத நேசமுடன் விழி மலர்த்தி பார்ப்பார் விரிகின்ற உலகினிலே பிற இனத்தார் நம்மை. கலங்காத மானிடத்தை கலங்கமின்றி வாழ காலமது தந்திட்ட வள்ளுவனே வாழி. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. மிகவும் சிறப்பாக இருந்தது. வள்ளுவருடைய வழி நாடி சென்றவர் கோடி, வீறுகின்ற போதும் வியப்பு அடைய செய்தவர். பெண் திசையும் முழக்கமிடும் வள்ளுவர் என்றும் வள்ளுவர் தலைத்த தமிழ் தெள்ளு தமிழ் தெவிட்டாத தேன். அழகான சொற்றொடர்கள் கவிதை எங்கும் சந்தத்தோடு அமைந்திருந்தது. இலக்கண சுத்தியோடும் அமைந்து உங்களுடைய கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. தை மாதத்தினுடைய பெருமையையும் ஆங்காங்கே அழகாக சொன்னீர்கள். நிறை மாத பெண் போன்ற என்று அந்த உவமை சிறப்புகளும் உங்களுடைய கவிதையில் ஆங்காங்கே அழகு கூட்டின. சிறப்பான கவிதை தந்தீர்கள். என்று நேரம் கருதி நான் இன்று சுருக்கமான பின்னூட்டத்தை மட்டும் தருகிறேன் எல்லோருக்கும். அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த கவியரங்கத்தை சிறப்பு சேர்த்தமைக்காக நன்றி கூறி உங்களை பாராட்டுகிறோம். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். மேலும் நினைவூட்டுகிறேன் ஒரு அறிவித்தல். இந்த கவியரங்கம் முதல் நாங்கள் பல சிறப்பு கவியரங்கங்களை நடத்த இருக்கிறோம். அந்த கவியரங்கங்களில் பங்கு பெற்றுவோருக்கு சான்றிதழும் வழங்க இருக்கிறோம். எனவே இந்த செட் பகுதியில் ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு சிறு படிவம் பெறும். அதில் உங்கள் பெயர், சான்றிதழில் எவ்வாறு பெயர் வேண்டுமோ அதை தமிழில் கொடுங்கள். அதை தவிர உங்களுடைய புலன எண்ணையும் மின்னஞ்சல், இந்த 3 விடயங்களும் தான் கேட்கிறோம். உங்களுக்கு மின் சான்றிதழ் மின்னஞ்சலூடாக கிடைக்கும். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. வரவேற்கும் அனைத்து கவிஞர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுது பாவலர் ஆசிரியர் முத்தரசன் ஐயா, நீங்கள் வாருங்கள்.
ஹலோ, வணக்கம் ஐயா, கேட்கிறது. வணக்கம். வணக்கம் வணக்கம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். எனக்கு உதவிக்கு ஆள் இல்ல. என் பேத்தி மாதிரி முன்னால இருந்தாலுதான் அவளுக்கு எல்லாம் எனக்கு கரெக்டா லிங்க் பண்ணி கொடுப்பாளுங்க. சரி சரி. இன்னைக்கு இல்ல, அதனால நான் கொஞ்சம் சிரமம் போட்டு போயிட்டேன், மன்னிக்கணும். சரி, நான் இப்போ என்னுடைய கவிதையை வாசிக்க ஆரம்பிக்கலாமா? ஆமா ஆமா ஐயா, பாருங்கள். மூவா தமிழே முல்லை சிரிப்பே, காவில் கிளறும் கடிமணக்காலே, சங்கம் கண்ட சர்க்கரை பாகே, எங்கும் இலங்கும் தங்க நிலவே, அழிநிறை இணரே ஆடிடும் கடலே, தெளிமது ஊற்றே தென்றல் காற்றே, புன்னை நிழலே புதுவுரி மலரே, அன்னை தமிழே அடியேன் வணக்கம். கவியரங்க தலைமை கவிஞர் அகனி சுரேஷ் அவர்களிடம், கவியரங்க முன்னவர் கவி பேரரசி பேராசிரியர் பானுரேகா அவர்களிடம், கவியரங்க கவிஞர் பெருமக்களுக்கும் என் வணக்கம். கவிதை வள்ளுவர் புகழ். தாழிசை. வள்ளுவரை பெற்றதால் வையகம் பெற்றதே, தெள்ளுதமிழ் திருக்குறளாம் தீதில்லா பொதுமறையே. வள்ளுவரை பெற்றதால் வையகம் பெற்றதே, தெள்ளுதமிழ் திருக்குறளாம் தீதில்லா பொதுமறையே. அல்லு சுவை அத்தனையும் அறம்பொருள் இன்பமென, அல்லு சுவை அத்தனையும் அறம்பொருள் இன்பமென, தெள்ளிய இரண்டடியில் தெளிவித்தார் நாயனாரே. அல்லுசுவை அத்தனையும் அறம்பொருள் இன்பமென தெள்ளிய இரண்டடியில் தெரிவித்தார் நாயனாரே. கள்ளமிலா மனத்துடனே, கள்ளமிலா மனத்துடனே கரையில்லா அறங்களையே, கள்ளமிலா மனத்துடனே கரையில்லா அறங்களையே கொள்ளும் வகையறிந்து கூறியவர் வள்ளுவரே. கள்ளமிலா மனத்துடனே கரையில்லா அறங்களையே கொள்ளும் வகையறிந்து கூறியவர் வள்ளுவரே. தள்ளாமல் கடைப்பிடித்து, தள்ளாமல் கடைப்பிடித்து தரமுடன் வாழ்ந்திடவே, தள்ளாமல் கடைப்பிடித்து தரமுடன் வாழ்ந்திடவே, உள்ளமெல்லாம் களிப்படைய, உள்ளமெல்லாம் களிப்படைய ஓதியவர் வள்ளுவரே. பத்துக்கோர் அதிகாரமாய், பத்துக்கோர் அதிகாரமாய் பகுத்திட்ட குறள்களை, பத்துக்கோர் அதிகாரமாய் பகுத்திட்ட குறள்களை முத்துப்போல் கோத்திட்டார் முன்னோடி வள்ளுவரே. முத்துப்போல் கோத்திட்டார் முன்னோடி வள்ளுவரே. சித்தமுடன் மாலையாய், சித்தமுடன் மாலையாய் சீரிழம், சித்தமுடன் மாலையாய் சீரிழமை தமிழ்த்தாய்க்கு, சித்தமுடன் மாலையாய் சீரிழமை தமிழ்த்தாய்க்கு உத்தமமாய் அணிவித்தே உளம் மகிழ்ந்தார் வள்ளுவரே. சித்தமுடன் மாலையாய் சீரிழமை தமிழ்த்தாய்க்கு உத்தமமாய் அணிவித்தே உளமகிழ்ந்தார் வள்ளுவரே. முத்துப்போல் 1330ஐயும், முத்துப்போல் 1330ஐயும் வித்தகமாய் வகுத்திட்ட வித்தகர் வள்ளுவரே. முத்துப்போல் 1330ஐயும் வித்தகமாய் வகுத்திட்ட வித்தகர் வள்ளுவரே. நித்தமும் நினைந்து நாம் நெஞ்சத்தில் இருத்திடவே, நித்தமும் நினைந்து நாம் நெஞ்சத்தில் நிறுத்திடவே முத்தான முப்பாலை மொழிந்தவர் வள்ளுவரே. நித்தமும் நினைந்து நாம் நெஞ்சத்தில் இருத்திடவே முத்தான முப்பாலை மொழிந்தவர் வள்ளுவரே. கலக்கமில்லா அறத்தையும், கலக்கமில்லா அறத்தையும் கண் போன்ற பொருளையும் நலந்தரும் இன்பத்தையும் நவின்றவர் வள்ளுவரே. கலக்கமில்லா அறத்தையும் கண் போன்ற பொருளையும் நலந்தரும் இன்பத்தையும் நவின்றவர் வள்ளுவரே. வள்ளுவர் பிறந்த நாளை, வள்ளுவர் பிறந்த நாளை வகையுடனே கொண்டாட, வள்ளுவர் பிறந்த நாளை வகையுடனே கொண்டாட தெள்ளுதமிழ் கவியரங்கம் தெரிவு செய்தீர், நன்றி பல. உலகத்து பொதுமறையாம் ஓங்கு புகழ் திருக்குறளை, உலகத்து பொதுமறையாம் ஓங்கு புகழ் திருக்குறளை நலமுடனே நாம் கற்றால் நான் மறையும் வேண்டாமே.
உலகத்து பொதுமறையாம் ஓங்கு புகழ் திருக்குறளை நலவுடனே நாம் கற்றால் நான்மறையும் வேண்டாமே. உலக கவியரங்கின் உற்ற தலைவர் அகனி சுரேஷ் நலமாக வாழவே நல்வாழ்த்து தந்தேன். உலக கவியரங்கின் உற்ற தலைவர் அகனி சுரேஷ் நலமாக வாழவே நல்வாழ்த்து தந்தேன். தமிழ் மகள் அமைப்பின் தங்கமகள் பானுரேகா, தமிழ் மகள் அமைப்பின் தங்கமகள் பானுரேகா இமிழ் கடல் உலகு போற்ற இனிதாக வாழ்கவே. நன்றி, வணக்கம். அருமை அருமை ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய கவிதை வரிகள் தேன் சுவையோடு உங்கள் அந்த குரல் சிறப்பும் சேர்ந்து கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் உங்களுடைய அந்த தெள்ளு தமிழ் உங்களுடைய கவி வரிகள் எங்கும் சிறப்பாக வந்தன. அழகான தொடர்கள். உங்கள் கவிதை எங்கும் உவமை சிறப்பு, சந்தை சிறப்பு என்று அழகாக இருந்தது. ஆடிடும் கடல் அலையே தென்றல் காற்றே என்று தமிழை கூட முல்லை சிரிப்பு என்றெல்லாம் தமிழை நீங்கள் வாழ்த்திய விதம் சிறப்பாக இருந்தது. வள்ளுவம் பெற்றதால் வையகம் பெற்றதே, தெள்ளு தமிழ் திருக்குறள் என்றெல்லாம் அழகான தொடர்கள். அல்லு சுவை அத்தனையும் அறம்பொருள் இன்பம், அழகான அந்த ஒவ்வொரு வரியும் மிக மிக சிறப்பாக இருந்தது ஐயா. நீங்கள் இந்த கவியரங்கில் கலந்து சிறப்பிப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியையும், உங்களுடைய ஒவ்வொரு வரியும் எங்களுக்கு ஒரு பாடமாக அமைகிறது. உள்ளமெல்லாம் களிப்படைய ஓதியவர் வள்ளுவர், கள்ளமில்லாம் எனதோடு என்று அழகான தொடர்கள் எங்கும். உங்களுடைய கவிதையை நிறைவு செய்கின்ற பொழுது கூட எங்களை வாழ்த்தினீர்கள். மிக மிக நன்றி ஐயா. உங்கள் கவிதையினுடைய ஒவ்வொரு வரியையும் நாங்கள் சுவைத்து கொண்டோம். இன்று நேரம் கருதி நான் பின்னூட்டத்தை குறைத்து சொல்கிறேன். ஆனால் உங்கள் கவிதையை இன்றைய சிறப்பை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திருக்குறள் பொதுமறை தந்த வள்ளுவரை அழகாக போற்றினீர்கள். திருக்குறளின் சிறப்பை கூறினீர்கள். வள்ளுவரின் பெருமையை கூறினீர்கள். தமிழ் அன்னையினுடைய அழகை வர்ணித்தீர்கள். ஈட்டில் எங்களையும் வாழ்த்தி எங்களையும் மகிழ்வித்தீர்கள் ஐயா. நீங்கள் இந்த கவியரங்கில் பங்கு பெற்றி சிறப்பு சேர்த்தமைக்காக மிகவும் நன்றி. எங்களுடைய பாராட்டுக்கள். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம் ஐயா. மிகவும் நன்றி. நன்றி நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி. பானுரேகாவுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. சுரேசர் ஒரு விடயம் மட்டும் அனைத்து கவிதை பெருமக்களுக்காகவும் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். சென்ற முறையும் கூட நான் சொன்னது, ஐயா அவர்கள் ஒரு பிறப்பில் 2 பிறப்பு கண்ட நேரம், 1 மாதமாக அப்படி இருக்கின்றார். அவர் மீண்டும் நம்மிடம் வந்து இந்த தமிழ் பேசுவாரா? நான் அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை, அனைவரும் புரிவார்கள் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்டவர் இன்று தமிழ் கவிதையை வாசித்து உடல் வலி இருந்தாலும் கூட அந்த தமிழ் அழகாக பேசி தமிழுக்காக வந்து வள்ளுவருக்காகவும் வந்து வாழ்த்துரை பாராட்டி விடைபெற்றதற்கு நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம் ஐயா. வாழ்க பலர். வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. நீங்கள் பங்கு பெற்றுவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கவியரங்கத்துக்கே சிறப்பு. நன்றி 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 நன்றி. மீண்டும் அறிவிக்கின்றேன், இந்த சாட் பகுதியில் ஒரு இணைப்பு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு செய்தால் எங்களுக்கு பதிவு செய்யுங்கள் தயவு செய்து. நாங்கள் மின் சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். அடுத்ததாக பாவலர் பேராசிரியர் மாசிலாமணி ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வாருங்க.
கேக்குதான் ஒரு முறை கேட்கிறேன். சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆமாம், கேட்கிறேன். நல்ல விஷயம். தெளிவாக கேட்கிறேன். உலக கவியரங்க குழு மற்றும் தமிழ் மகள் இலக்கிய அமைப்பு இணைந்து நடத்துகின்ற வள்ளுவர் பிறந்த நாள் விழாவிலே கவியரங்கிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கின்ற ஒரே சூழலில் நம்முடைய கனடா தமிழ் அறிஞர் பல கலை வித்தகர், பன்னூல் வித்தகர் அகனி சுரேஷ் அவர்களை வாழ்த்துகின்றேன். இந்த கவியரங்கத்திற்கு மிகுந்த ஈடுபாடும் உழைப்பும் ஒத்துழைப்பும் நல்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் வானுரேகா அவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். மிக அருமையான கவியரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பாக கவி பாடிய அனைவரும், இதற்கு முன் கவி பாடிய அனைவருமே மிக சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். என்னுடைய கவிதை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் முதலில் இங்கே நம்முடைய சூழல்களை சொல்லிவிட்டு இறுதியாக திருக்குறள் அதனுடைய தேவையை பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றேன். எப்போதுமே நான் புகழ்வதை விட அதில் இருக்கின்ற குறைகளை முதலில் குறிப்பிட்டு அதிலிருந்து எதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் என்னுடைய கவிதைகள் அமையும். அதேதான் ஐயா, அந்த அமைப்பிலே நான் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றேன். என்னன்னா, வெறும் திருக்குறளை புகழாமல், திருவள்ளுவரை புகழாமல் இவர் வேற எதை சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு நீங்க நினைக்க வேண்டாம். வேற சொல்வதிலே வேறு அதுல உள்ள அர்த்தம் உள்ளது. சரி, நாம் குறளுக்கு போய்விடுவோம். வற்றாத ஆற்றுக்கும் வறுமை வந்தாச்சு, வான் உயர்ந்த மலை வெடித்து எங்கெங்கோ போச்சு. வற்றாத ஆற்றுக்கும் வறுமை வந்தாச்சு, வான் உயர்ந்த மலை வெடித்து எங்கெங்கோ போச்சு. புற்றீசல் போல் குவாரி பெருகிவிட்டதாலே பூகம்பம் வருவதற்கும் வழிகள் கண்டாச்சு. புற்றீசல் போல் குவாரி பெருகிவிட்டதாலே பூகம்பம் வருவதற்கும் வழிகள் கண்டாச்சு. பெற்றோரை காப்பதுவும் பெருந்துன்பம் என்று, பெற்றோரை காப்பதுவும் பெருந்துன்பம் என்று பிள்ளைகளே பெருந்திட்டம் தீட்டுகின்ற நாளில் மற்றவரை நினைப்பதற்கு ஏது இங்கு உள்ளம், மற்றவரை நினைப்பதற்கு ஏது இங்கு உள்ளம், மண்டியுள்ள புதருக்குள் அறம் எங்கே தங்கும். விண்ணுலகை மண்ணுலகை அறிவியலை ஆளும், விண்ணுலகை மண்ணுலகை அறிவியலை ஆளும், அறிவு அங்கே ஆகாது, அறிவு அங்கே ஆளாது. அதனால்தான் உறக்கம். இப்ப சந்திராயன் கூட உறக்க நிலையில தான் இருக்கிறது. தன் பெருமை கூறுவதில் தவறேதும் இல்லை, தம்பட்டம் அடித்து விட்டால் தீர்ந்திடுமா தொல்லை. தன் திறமை அறியவில்லை தவிக்கின்றார் இளைஞர், தவறான வழிகாட்ட எத்தனையோ கொலைஞர். தன் திறமை அறியவில்லை தவிக்கின்றார் இளைஞர், தவறான வழிகாட்ட எத்தனையோ கொலைஞர். என்றெமக்கு வாய்த்திடுமோ எதிர்காலம், என்றெமக்கு வாய்த்திடுமோ எதிர்காலம் என்று ஏங்குகின்றார் நாடெல்லாம் காப்பவர்தான் இல்லை. பொன்னான உலகை நமக்கு ஈந்தார்கள் பெரியோர், பொன்னான உலகை நமக்கு ஈந்தார்கள் பெரியோர், பொறி வைத்து அழிப்பவர்கள் புல்லுக்கும் சிறியோர். என்ன வழி இதை மாற்ற, என்ன வழி இதை மாற்ற என்று நினை தம்பி, எதற்கும் ஒரு வழி உண்டு அதை பற்று நம்பி. உன்னாலே முடியும் என உன்னை நீ நேசி, உலகறிய ஒரு வழிதான் நூல்களை நீ வாசி. குன்றை போல் உயர்ந்தது நம் திருக்குறளை பழகு, குன்றை போல் உயர்ந்தது நம் திருக்குறளை பழக்கு. குறைவில்லா வாழ்வு பெற குறள்தானே விளக்கு, குறைவில்லா வாழ்வு பெற குறள்தானே விளக்கு என்று குறளை போற்றி வள்ளுவரையும் வாழ்த்தி கவி பெருமக்களையும் அகனி ஐயா மற்றும்
பானுரேகா அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மிகவும் நன்றி பேராசிரியர் மாசிலாமணி ஐயா. யதார்த்த நிலையில் நின்று எல்லோருடைய ஏக்கத்தை நீங்கள் அழகு வரிகளில் கொண்டு வந்தீர்கள். யதார்த்தம் பேசும் போதும் அதை கூறிவிட்டு அழகாக நிறைவு செய்தீர்கள். இதுவும் ஒரு வள்ளுவரை போற்றுகின்ற அழகான ஒரு வழிமுறைதான் ஐயா. ஏனென்றால் எங்கள் ஏக்கம் என்ன, எங்கள் சமூகம் என்ன நிலையில் இருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொண்டே வந்து சென்று வீட்டிலே நூல்களை வாசியுங்கள், குறளை படியுங்கள் என்று குன்றை போன்ற உயரம் என்று ஒற்றை வரியில் நீங்கள் வள்ளுவருக்கு அழகாக பெருமை சேர்த்தீர்கள். இது ஒரு அற்புதமான அணுகுமுறைதான். வெட்டார ஆட்டு வறுமை வந்தாச்சு என்று அந்த நாடக பாணியில் சில வரிகள் நீங்கள் கூறும்போது உங்கள் குரல் அழகோடு அழகாக இருந்தது. பூகம்பம் வருவதற்குள் என்று பல இடங்களில் உங்களுடைய ஒவ்வொரு தொடர்களும் சிறப்பாக அமைந்திருந்தன. ஏக்க நிலையை அழகாக சொன்னீர்கள். இவ்வாறு இன்று நாங்கள் உள்ள யதார்த்த நிலையை அடுக்கிக் கொண்டு சென்ற நீங்கள் இறுதியில் நம்பிக்கை ஊட்டினீர்கள். இதற்கும் ஒரு வழியுண்டு, உன்னாலும் முடியும் என்று அந்த நம்பிக்கை வரிகள் இளையோருக்கு அழகாக அறிவுரை கூறினீர்கள். விண்ணுலகு மண்ணுலகு என்று அந்த அழகான சொற்றொடர்கள் சிறப்பாக இருந்ததையா. நேரம் கருதி பின்னூட்டத்தை குறைவாக தருகிறேன் என்று மன்னிக்கவும். உங்கள் கவிதையால் இந்த அரங்கம் சிறப்பு பெற்றது. உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டும். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம் ஐயா. மிகவும் நன்றி. நன்றி நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. அடுத்ததாக கவிஞர் சசிகலா ஜீவானந்தன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். ஒரு நிமிடம். கவிஞர் வாசிக்கிறவங்களுடைய பெயர் சொல்லிட்டு அடுத்தது யாருங்கிறதையும் சொல்லிடுங்க. அவங்க தயாரா இருப்பாங்க. சரி சரி, ஓகே ஓகே. அதுக்கு அடுத்ததாக அதனே ஐயா, எனக்கு வேற ஒரு 2 கவியரங்கங்கள் இருக்கின்றன. அதனால் நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதனால்தான் என்று சற்று பின்னூட்டங்களை குறைத்து கொண்டு செல்கிறேன். பலருக்கும் அதே நிலை இருக்கிறது. நீங்கள் இங்கே பாவலர் ஆசிரியர் மோகன் இருக்கிறாரா? இருக்கிறாரா? அரண்மனையில் இருந்தார் மோகன் இருக்கிறார். சரி. அடுத்ததாக நான் உங்களை அழைக்கிறேனா? இப்பொழுது கவிஞர் சசிகலா ஜீவானந்தன், அதை தொடர்ந்து நீங்க உங்களை அழைக்கிறேன். நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி பாண்டகா. நீங்கள் சொன்னபடி நான் முன்னுக்கே சொன்ன அவர்களுக்கு இலகுவாக. வாருங்கள் சசிகலா, கவிஞர் சசிகலா ஜீவானந்தன், வாருங்கள். தமிழாய் தித்திக்கும் தவிட்டாத ஈர்வரியில் திக்கட்டும் பரவியதே திருவள்ளுவரின் திருக்குறளாம். வள்ளுவர் புகழ் போற்றிடவே இணையமதில் நான் இணைந்தேன். இன்றெடுத்த பெற்றோரை வணங்கி, என்னை தமிழை வணங்கி, வல்ல தலைமையை வணங்கி, என்னோடு கவிபாட வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களையும் வாழ்த்தி வணங்கி என் கவிக்குள் நுழைகின்றேன். தையிற்கு அழகு சேர் திருவள்ளுவர் பிறந்த தை, வையத்தை வழிநடத்த வான்புகழ் தந்த குறள். அறமும் பொருளும் அணைந்தே இன்பமும் துறவற இல்லறம் தத்துவம் சொன்னவர். எழுசீர் வகையில் எழுந்த குறளும் வளமாய் தந்தது வாழ்வியல் கருத்தை. கடுகை துளைத்து ஏழ்கடல் புகுத்தி மிடுக்காய் மிழுந்தது மேன்மைகொள் குறளாம். மலையின் சிறப்பை மலையாய் போற்றி விளையும் பயிரின் விளைவை கூறி, தானம் செய்வதும் தவமாயிருப்பதும் வானின் சிறப்பில் வளமாய் உரைத்தவர். மானிடம் போற்றும் மக்கட்பேரை தனித்தமிழ் அழகில் தரமாய் கூறி, புனித உறவின் பெருமை போற்றி இனிதாய் எமக்கு இயம்பிய நான்முகன். இல்லால் சிறப்பை இனிதே கூறி இல்வாழ்க்கைக்கு வகுத்தவர் இலக்கணம். நல்ல துணையின் நற்பண்பு புகட்டி நல்லவள் கெட்டவள் நயமாய் கூறி, பெண்ணின் புகழை பெருமையாய் வியந்த வண்டமிழ் இலக்கிய வாழ்க்கை துணை நலம். பொய்யாக மானிடர் பூமியில் வாழாமல் மெய்யாக வாழ மொழிந்திட்டார் குறளதனை. அன்றைக்கும் இன்றைக்கும் அனைத்துமே பொறிந்திடவே என்றைக்கோ மொழிந்திட்டார் எம்மவர்க்கு சிறப்பாக.
யாழின் ஓசையும் குளவியின் ஓசையும் யாருமே ஒப்பிட முடியாதென்று மெய்யான கருத்தென்னை முன்னோக்கால் தந்தவரே பொய்யா மொழிப்புலவர் புகழ் போற்றிடுவோம் நாமும். கொடையென்ற தத்துவத்தை கோடிட்டு காட்டியவர், தடையின்றி அதை செய்ய தத்துவங்கள் சொன்னவரே, புகழோடு தோன்றுவதை புகட்டியே சென்றவரே, புகழற்று வாழ்பவரை பலனற்றார் என்றாரே, தன் உயிரை வளர்ப்பதற்கு பிறர் உயிரை கொன்றாரை வெண்மையாய் கண்டித்த வள்ளுவப் பெருந்தகையே, அருளென்ற கொல்லாமை அறிந்திடவே செய்தவரே, அறிவற்றார் செயலதுவை அனுதினமும் வாய்ந்தவரே, தவம் என்னும் ஆற்றலின் தாற்பெரிய நற்சிறப்பை தந்தமக்கு அளித்த வள்ளுவப் பெருந்தகையே, வாய்மையின் பெருமையை வாயார புகழ்ந்தாரே, பொய்மையின் வினையதை போதித்த பெருந்தகையே, பகுழுதலின் வினைப்பயனை வெளிக்கொணர்ந்து நின்றவரே, பகுத்தறிவு உள்ளார்க்கு பண்பாக புகட்டினரே, துன்பம் செய்தவரை தண்டித்து நிற்காது இன்பம் தனை செய்து நாணங்கொள் என்றாரே, இறைமாட்சி தன்னை புகட்டி அரசாட்சி மொழிந்தாரே, இறைவனாய் எமம் மக்கள் முன் இன்புறச் செய்தாரே, வந்தாரே வரவேற்று வருவோரே காத்திருக்கும் தந்தாரே விருந்தோம்பல் தத்துவத்தை எம்மவர்க்கு, இன்சொல்லை இனிதாக இயம்புவதை கூறியவர் வன் சொல்லை எப்போதும் வன்மையாய் கடிந்தாரே, சென்னன்றி மறந்தார்க்கு செப்பியே நின்ற விடவே, சென்னா புலவர் புகழ் செழித்தே நின்றதுவே, நடுநிலைமை கொண்டவரே நட்பயனை பெற்றிடுவார் என கடுகளவும் பிறளாது காத்திரமாய் தந்தவரே, தீயினால் சுட்டபுண் தீர்ந்திடுமென்றாரே, திக்கட்டும் அவர் நாமம் தீயாக பரவியதே, ஒழுக்கத்தின் சிறப்புதனை ஒயிலாகத் தந்தாரே, நட்பழக்கத்தின் பெருமைதனை பக்குவமாய் புகட்டினரே, அறியாமை அறமதை அறிந்திட செய்தவரே, பிறன் மனைவி பாராத பொருள் தனை பொழிந்தவரே, பொறுமையின் சிகரத்தை போற்றியே நின்றாரே, பொறுத்தாரே அன்றே பொன் போல மதித்தாரே, புறங்கூறல் விளைவிதனை புகட்டியே நின்றாரே, அறங்காத்து நடத்தலை அகிலத்தில் தந்தாரே, தீவினை செயல்தன்னை தீண்டாதே என்றாரே, நல்வினை பயந்தனே நட்புகட்டிய நான் முகனே, செங்கோன்மை கொடுங்கோன்மை சிறப்பாக மொழிந்திட்ட சென்னா புலவர் புகழ் செங்குதராய் பரவட்டும், பல மொழி பெயர்ப்பால் பெருமைகள் பொது மறையே, பாரெல்லாம் பரவிய பொய்யா புலர் பெருமையதே, விற்போரை வென்றதுவே சொற்போர் என்றவரே, கற்றாரை மேலாக காத்தருளும் தெய்வமதே, ஊக்கமது ஒருவது உடைமை என கூறியவர், ஊரெல்லாம் பரவட்டும் உலகெல்லாம் பரவட்டும். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அழகாக இருந்தது உங்களுடைய சொற்றொடர்கள் எல்லாம். வள்ளுவருடைய பெருமையை திருக்குறளில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் தேடி தேடி அவர் கூறிய அந்த பொருட்செறிவை எல்லாம் நீங்கள் உங்களுடைய கவிதையில் செறிவாக கொண்டு வந்தீர்கள். சொற்றொடர்கள் எங்கும் அங்கே உவமை சிறப்பு, சொந்த சிறப்பு எல்லாம் இருந்தது. மலையின் சிறப்பாய் மலையாய் என்று அழகான தொடர்கள், வந்தோரை வரவேற்கின்ற தத்துவம் வள்ளுவர் கூறியதை கூறினீர்கள். ஒழுக்கத்தை சிறப்பாக பகுத்தவர் என்றும், தீயினால் சுட்ட புண் அதுக்கு அவர் தந்த அதை அவர் வள்ளுவர் எவ்வளவு அழகாக இன்சொல் பேசுங்கள் என்று அதுக்கே அந்த அவருடைய குரலிலே சிறப்பாக உள்ளது. கொடை தத்துவத்தை தடைகளை என்றெல்லாம் இந்த இயப்புகள் எதுகை கூட அங்கு அழகாக இருந்தது. வள்ளுவர் புகழ் போற்றி என்று என்னை தமிழை வணங்கி என்று அழகாக தொடங்கி திருக்குறளிலே இருக்கின்ற திருவள்ளுவர் தந்த அந்த பொருட்செறிவுகளை எல்லாம் சுட்டி காட்டி அழகு தொடர்களில் மிகவும் சிறப்பாக கொண்டு சென்றீர்கள். உங்கள் கவிதை சிறப்பாக இருந்தது. இந்த கவியரங்கத்தை சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். நான் சுருக்கமாக பின்னோட்டல் தருகின்றேன் என்று. அருமையாக இருந்தது உங்களுடைய கவிதை. நீங்கள் மென்மேலும் சிறப்படைய உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய பாராட்டும் நன்றியும். நன்றி. அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் பாவலர் ஆசிரியர் மோகன் அவர்களை அழைக்கிறேன்.
அதைத் தொடர்ந்து கவிஞர் வாணி சோபாத சுந்தரம் அவர்களை அழைப்பேன். ஐயா வணக்கங்க ஐயா. வாருங்கள் ஐயா. உங்கள் வணக்கம் ஐயா. மோகன் ஐயா அவர்களுக்கும் அம்மாவிற்கும் என் பணிவான வணக்கங்கள். உங்களுடைய காணொலியில் முகம் தெரியவில்லை ஐயா. சற்று சீர் செய்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் ஐயா. உங்களுடைய காணொலியில் முகம் கேட்கிறதா ஐயா? கேட்கிறது, அழகாக கேட்கின்றதா? தெளிவாக கேட்கிறது ஐயா. ஆனால் உங்களுடைய முகம் தெரியவில்லை. மோகன் சார், நீங்க காணொலி கூட அணைச்சிட்டு நீங்க கவிதை வாசிக்கலாம் சார். அத நீங்க ரயில்ல போயிட்டு இருக்கிறதுனால அது ஆடுது. அதனால வெண்பாவில் நேரிசை வெண்பாவில் கிடைத்த ஈரடியில் வள்ளுவையாய் ஊன்றி எழுதுவிட்டு நேரடியின் சக்கரம் போல் பூமி எங்கும் சுற்றி வர பாரதத்தின் மக்கள் மகிழ்ந்திடும் மாண்பு உலகின் பொதுமறையாம் ஊழி பெயரா பலமாய் பெருமையில் பாரில் வலம் வரும் வானும் ஏற்று அகரம் தொடங்கி நகரம் முடிய சிகரமென சிந்தனைக்கு சீரிய செந்நாவல் தந்த சென்னா போதாரின் ஒன்றை திறமற்கொடி பொன்னுலகில் மின்னிடுவாய் வாழ்வளவும் திருக்குறளே மேன்ற திட்டாம் சீரிலா குன்றென ஓங்கும் மனிதனே மறையே மனிதனின் மாண்பு. உங்கள் காணொலியை அணைத்துவிட்டு நீங்கள் படியுங்கள் ஐயா, தெளிவாக இருக்கும். பொருளதிகாரம் 70 நல்வாழ்வு பொங்க நலமரு 5 சேர்த்திட துன்பமிலா வாழ்வுக்கு தூண்டிடும் நன்னதி பின்புலத்தை நன்றாய் பிணைத்திட்ட நற்குரல் பொன்னால் பொறித்து போற்று பல்மொழியில் மாற்றி படிக்கும் திருக்குறளின் வல்லம் பழமை தமிழென்று நல்லோர்கள் போற்றிடுவர் நன்கு வள்ளுவர் என்றென்றும் வாழ்ந்திடுவர் நம் மனதில் வல்லம் குறையாமல் வள்ளலாம் வாழு வல்லை கொடிவிட்டு வாழ்த்து வள்ளுவர்க்கு கோட்டமதும் வானுயர்ந்த நற்சிலையும் தெல்லு தமிழ் செம்மொழியாய் தேசமதில் துல்லியதால் அல்ல அகமழ்கிழும் ஆழ்பொருளாம் ஒப்பாலே உள்ளளவும் போற்றும் உலகு அல்ல அகமகிழும் ஆறுபொருள் ஒப்பாலை உள்ளளவும் நிறைவு செய்து விட்டீங்களா ஐயா? சரி, முடித்து விட்டீர்களா ஐயா? இன்னும் படிக்க போறீங்களா? முடித்து விட்டதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரி சரி. ஆமா, சற்று தடைபட்டது. நீங்கள் பயணத்தில் இருப்பதால் ஆங்காங்கே நின்று வந்தன. ஆனால் இந்த நீங்க படிக்கின்ற பொழுது அந்த சொற்றொடர்கள் எல்லாம் அழகாக இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக எங்களால் கேட்க முடியவில்லை.
ஆனால் சிறப்பாக உங்கள் கவிதை இருக்கின்றதை புரிந்து கொண்டோம். ஆனால் பயணம் செய்யும் போதும் நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்று பங்கு பற்றியது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஈரடி பேரடி என்றெல்லாம் அழகான சொற்றொடர்கள் வந்தன. படிக்கும் திருக்குறளை பழமை தமிழ் என்று போற்றுகின்ற தன்மையை கூறினீர்கள். வானுயர நச்சிந்தனை தள்ளு தமிழ் ஆள் பொருள் என்று உள்ளளவும் நிறைக்கின்ற திருக்குறள் என்றீர்கள். மனிதனுடைய மாண்பு என்று வள்ளுவரை போற்றினீர்கள். பொன் பொன் போல பொறித்து என்றெல்லாம். எனவே பாரினிலே வழங்குகிற சிகரம் என்று கூறினீர்கள். எனவே சிறப்பான தொடர்கள் மூலம் வள்ளுவரை போற்றி திருக்குறளை போற்றி இந்த கவியரங்கத்தை சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய பாராட்டும் நன்றியும். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கிறோம் ஐயா. நீங்கள் பயணத்தில் இருப்பதால் முழுமையாக எங்களால் கேட்க முடியவிட்டாலும் இது பங்கு பெற்று எங்களோடு கவிதை படித்ததையிட்டு நாங்கள் மனம் நிறைவடைகிறோம். மிகவும் நன்றி ஐயா. நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். நன்றி. அடுத்ததாக நான் கவிஞர் வாணி சிவபாத சுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே கவிஞர் சுகுணா சுதாகரன் இருக்கிறீர்களா? இருக்கிறேன் அண்ணா. சரி, அடுத்ததாக நீங்கள் வாருங்கள். இப்பொழுது கவிஞர் வாணி சிவபாத சுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம். இந்த திருக்குறள் கவிதை அரங்கை நடத்தி கொண்டிருக்கும் கவிஞர் அகனி சுரேஷ் அவர்களுக்கும் கவிஞர் பானுரகா மற்றும் அனைத்து கவி உள்ளங்களுக்கும் எனது வணக்கம். நான் கவிஞன் அல்ல, ஆனால் என்னை கவிஞர் என்று அழைத்து பெருமைப்படுத்தியுள்ளார் கவிஞர் அகனி சுரேஷ் அவர்கள். இது அவரின் பெருந்தன்மை. திருவள்ளுவர் வாழ் கொண்ட அன்பினால் இங்கு நான் கிறுக்கிய வரிகளை வாசிக்க வந்துள்ளேன். பிழை இருந்தால் மன்னிக்கவும். ஆதி பெற்ற அறிவுச் சுடரே, ஏடில்லா காலத்தில் எழுதுகோல் கையில் பிடித்து ஓலைச் சுவடியில் 2 அடி வரைந்தவரே, தமிழின் காவலரே, சென்னா போதாரே, 2 அடி குறளில் எழுசீர் வடித்தவரே, மானிடத்திற்கு நல்வழி காட்டியவரே, சாதி மதம் மறுத்து சமநிலை தந்தவரே, பொய்யா மொழியில் அறமுரைத்தவரே, அறமுரைத்து எம் சிரம் நிமித்தியவரே, அகர முதல எழுத்தில் தொடங்கி உலகை ஆளும் பாவலரே, தமிழின் காவலரே, வாழும் முறை சொன்னவரே, ஆண்டுகள் பல கடந்தும் மனதில் நிற்கும் உயர்ந்தவரே, 6 அடிக்குள் தூங்கும் மானிடரை தட்டி எழ 2 அடி படைத்த பொய்யில் புலவரே, குரட்பா கொண்டு முப்பால் தந்தவரே, முப்பாலில் தேன் கலந்து வருகியதால் உன்பால் நான் சரணடைந்தேன் பெருநாவலரே, இன்று உன் திருநாள், உன்னை வாழ்த்த எனக்கு அறிவுண்டோ, நான் வாழ்த்த வார்த்தை இல்லை, உன் குரலை பாடுகிறேன், நீ வாழ்க. நன்றி. அருமை அருமை. கவிஞர் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்கள் தொடர்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்தது. கவிதை என்பது உங்கள் மனத்தில் உதிக்கின்ற அந்த வரிகளை அழகாக கொடுப்பது மட்டும்தான். அது புது கவிதையாக இருக்கலாம், மரபு கவிதையாக இருக்கலாம். உங்கள் அந்த குரல் பற்றிய உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் அழகு வரிகளாக முழிந்தன. நீங்கள் கவிஞரே தான். நீங்கள் தொடர்ந்து கவிதைகள் எழுதி பங்கு பெற்றுங்கள். 2 அடி குரலில் எழுசீர் தந்தவர், அழகான சொற்றொடர்கள், பொய்யா மொழியில் அறமுரைத்தவர், தமிழின் காவலர், குரட்பால் கொண்டு முப்பால் விளக்கியவர் கொண்டவர் என்று இதைவிட என்ன கவிதைக்கு வேண்டும்? அழகாகத்தான் இருந்தது. இன்று உன் திருநாள், உன் குரலை பாடுகிறேன் என்று எல்லாம் நிறைவில் கூறினீர்கள். அழகாக உங்களுடைய ஓலைச்சுவடியில் 2 அடி என்றெல்லாம் உங்கள் கவிதை எங்குமே அழகான தொடர்கள் சந்தத்தோடு முழிந்தன. எனவே நீங்கள் சிறப்பான கவிதை தான் தந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த கவியரங்கத்தை சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். ஒரு வள்ளுவரை வாழ்த்து நீங்கள் கவிதை உலகில் என்று செஞ்சிருக்கிறீர்கள். நீங்கள் புகழ்பெற்ற கவிஞர்களாக இவ்வுலகில் சஞ்சரிப்பீர்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். உங்களுக்கு பாராட்டும் நன்றியும். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். கவிஞர் வாணி சிவபாத சுந்தரம் அவர்கள். அடுத்ததாக கவிஞர் சுகுணா
சுகுணா சுதாகரன் அவர்கள் அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து பாவலர் சந்திரன் வேலாயுத பிள்ளை அவர்கள் ஆயத்தமாக இருங்கள். மிக்க நன்றி அண்ணா. எனக்கு காணொளிக்கு வர முடியாது, நான் அவசரமாக வாசிக்கின்றேன். பாவரங்கினை நடாத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எங்கள் அகனி அண்ணாவுக்கும், அதனை நடாத்துவதற்கு உந்து சக்தியாக இருந்த பேராசிரியர் பானுரேகா அம்மாவுக்கும், இங்கே கூடியிருக்கும் அத்தனை கவி பெருமக்களுக்கும், என் தாய் தமிழுக்கும் தாய் தமிழுறவுகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு தொடர்கின்றேன். வள்ளுவன் தந்தான் வாழ்வின் வலியது, வள்ளுவன் தந்தான் வாழ்வியல் வலியது, தைமரகு திங்களிலே தரணியில் உதித்தவனே, தமக்கன்று எமக்காய் தந்திட்ட குரல் அமுதம், உமக்காய் வாழாத உத்தம பொதுமறையான், எமக்கில்லை சொற்பஞ்சம் எழிலுடை வள்ளுவமே, எமக்கில்லை சொற்பஞ்சம் எழிலுடை வள்ளுவமே, பாரதனில் அறநெறி பரந்தே விரிய ஈரடி கொண்டே இடித்துரைத்த குரலது, பாரம் பல குறைந்து பண்புதனை புகட்டியே கூரதனாய் சிந்தையை குவித்திடும் நற்குரலே, கூரதனாய் சித்தத்தை குவித்திடும் நற்குரலே, முப்பாலாய் முதற்தந்தே மூவுலகும் வாழ வழி வைத்த எப்போதும் எமக்காய் எடுத்துரைத்த குரல் வெண்பா, எப்போதும் எமக்காய் எடுத்துரைத்த குரல் வெண்பா, தப்பாது நாம் வாழ தரமதுவாய் உயர்ந்திட்ட நற்குரலே, ஒப்பில்லா அறிவு ஜீவி ஓங்கட்டும் வள்ளுவமே, ஒப்பில்லா அறிவு ஜீவி ஓங்கட்டும் வள்ளுவமே, மூச்சினிலே கலந்திட்ட முத்தமிழா எத்தமிழில் ஆச்சரியன் தருகின்ற அறிவு பெட்டகத்தை, பேச்சாகி எம்முள்ளே பேருவகை தந்திடவே வீச்சாகி எங்கெங்கும் விரிந்தடித்த கருத்து தளம், அஞ்சா நெஞ்சமும் ஆளுமை திறனும் விஞ்சியே வாழ்வினில் வித்தகம் புரியவே பஞ்சமில்லா அன்புடைமை பாரினிலே தந்தவனே, கொஞ்சிடும் மொழியினிலே கோடியாய் தந்த குரல் அமுதே, கொஞ்சிடும் மொழியினிலே கோடியாய் தந்த குரல் அமுதே, அள்ளிட குறைந்திடா அருப்பெரும் குரலது, வள்ளுவ பெருந்தகை பேருகை வாழியவே, வள்ளுவ பெருந்தகை பேருவகை வாழியவே, பள்ளியதாய் விரிந்திட்ட பாவரங்கு வாழியவே, பள்ளியதாய் விரிந்திட்ட பாவரங்கு வாழியவே, வள்ளுவன் வழி நின்றே வாழ்ந்திடுவோம் வாரீர், வள்ளுவம் வழி நின்றே வாழ்ந்திடுவோம் வாரீர் என அற்புத அழகிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிகவும் சிறப்பாக இருந்தது. வள்ளுவரை போற்றி வள்ளுவரை வாழிய என்று அவரை வாழ்த்தி இருக்கிறீர்கள். தமக்கென்று எமக்காய் அவர் குரல் தந்தார் என்றீர்கள், எழிலுடை வள்ளுவமே என்றீர்கள், ஈரடி கொண்டே இடித்துரைத்தவர் என்றீர்கள், நற்குரல் என்று கூறினீர்கள். நற்குரலே ஒப்பிலா அறிவு என்று வீச்சாகி கருத்து தளம் என்று அழகான சொற்றொடர்கள், குரலினுடைய அதிகாரங்களையும் எடுத்து காட்டி அன்புடைமை அதிகாரத்தை அவர் கொஞ்சிடும் மொழியில் தந்த சிறப்பை, வள்ளுவ பெருந்தகையை பேருவகை வாழியவே என்று அவரை வாழ்த்தி நிறைவு செய்தீர்கள். பின்னூட்டத்தை நான் சுருக்கமாக என்று தருகிறேன். மிகவும் சிறப்பாக இருந்தது உங்களுடைய கவிதை. இந்த அரங்கத்தை சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பாராட்டும் நன்றியும். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். நன்றி கவிஞர் சுகுணா. மிக்க நன்றி அண்ணா. நன்றி நன்றி. நான் அடுத்ததாக பாவலர் சந்திரன் வேலாயுத பிள்ளை வாருங்கள், உங்களை அழைத்து விட்டேன். அதை தொடர்ந்து கவிஞர் பொன் ராசா அவர்களை அழைக்கிறேன். தயவு செய்து கவிதை படிக்காதவர்கள் மியூட் பண்ணுங்கள். வாருங்கள் சந்திரன். வணக்கம். பாவலர் சந்திரன் வேலாயுத வாருங்கள். வணக்கம். எனது கவியாசான் அகனி சுரேஷ் உட்பட அனைவருக்கும் வணக்கம். இந்த தொல்லை வெள்ளம் மோசமாயிருக்கு, இருந்தாலும் நான் கூடியவரை முயற்சி செய்து என் கவிதையை வாசிக்கிறேன். ஏழை முகனை வருந்தி துடித்திட ஏழ வயிற்றோன் பெருநிதி தொங்கே கணங்கள் நெருங்கலா காத்திடும் காவல் கணவதி என் கவிக்கு காப்பு. திருக்குறள் அமுதம். திருவள்ளுவர் தந்தார் திருக்குறள் அமுதமே, கருத்தோடு சொன்னார் கவிதை தன்னியே.
விருப்போடு நாமும் விரும்பி படித்தே தருமத்தை கற்று தரணியில் உய்வோர். அறமும் பொருளும் அருமை இன்பமும் சிறப்பாய் எமக்கு சீராய் தந்தார். மறந்துடா நாமும் மகிழ்வடு கற்றே அறத்துடன் வாழ்ந்து அமைதி அடைவோம். கடவுள் வாழ்த்தில் கனிவாய் தொடங்கி அடக்க முடமையில் அடியை வைத்து இல்வாழ்க்கை சொல்லி இனியவை கூறுவதை கல்லாமை தொடங்கி கொல்லாமை தந்தார். கடவுள் வாழ்த்தில் கனிவாய் தொடங்கி அடக்க முடமையில் அடியை வைத்து இல்வாழ்க்கை சொல்லி இனியவை கூறுவதை கல்லாமை தொடங்கி கொல்லாமை தந்தார். அன்புடைமை நிலையாமை அருளுடைமை வெகுளாமை நன்னதியில் செல்வம் நயந்து சொன்னார். அன்புடைமை நிலையாமை அருளுடைமை வெகுளாமை நன்னதியில் செல்வம் நயந்து சொன்னார். 133 நுண்ணிய அதிகாரம் போற்றும்படி தந்து புகழுடம்பு அடைந்தார். 1330 அருங்குறள் 1330 அருங்குறள் ஆயிரமா எங்களுக்கு பரிசாய் அளித்தார். பாவெல்லாம் போட்டும் பாகான திருக்குறளை ஊரெல்லாம் கூட்டி ஒதுக்கச் செய்வோம். தமிழ் என்ற சொல்லை தன்குறளில் சொல்லாமல் தமிழின் பெருமையை தரணியெல்லாம் விதைத்தார். மொழிகள் பலவின் மொழிபெயர்த்த பொதுமொழியை வழி வழியாய் கற்று வாழ்வு பெறுவோம். வள்ளுவ பெருந்தகை வந்துவித்த கைநாளை உள்ள நுழைந்த உழைப்புடன் உழைப்போமே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை பாவலர் சந்திரன் வேலாயுத பிள்ளை அவர்கள் ஒரு வேறுபட்ட அணுகுமுறையில் உங்கள் கவிதை சிறப்பாக அமைந்தது. வள்ளுவர் தந்த அதிகார சொற்களையே அழகாக உங்கள் கவிதையில் அடக்கி கவிதை படுத்தீர்கள். கணபதி காப்புடன் தொடங்கி திருவள்ளுவர் தந்த திருக்குறள் அமுதம் என்று திருக்குறளை போற்றி விருப்புடன் நாம் என்று அறமும் மகிழ்வையோடு கற்று என்றெல்லாம் அழகான எளிமையான சொற்றொடர்கள் மூலம் வள்ளுவர் பிறந்த தைநாள் என்று நினைவூட்டி பொதுமறை தந்த வள்ளுவரை போற்றி நீங்கள் உங்களுடைய கவிதையை நிறைவு செய்தீர்கள். உங்களுடைய கவிதை சிறப்பான கவிதையை தந்து இந்த அரங்கத்தை சிறப்பித்தமைக்காக உங்களுக்கு பாராட்டும் நன்றியும் நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நான் கவிஞர் பொன் ராசா அவர்கள் அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து கவிஞர் ராஜ்குமார் குணரட்னம் அவர்களை அழைக்க இருக்கிறேன். வாருங்கள் கவிஞர் பொன் ராசா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். தெள்ளு தமிழே, தெவிட்டாத எம்மொழியே, வள்ளுவன் தன் சிந்தையிலே வரித்த அறங்களினை அள்ளி இந்த உலகுக்கு அளிக்க வழி செய்த செந்தமிழே, செம்மொழியே, சேவித்தேன் என் வணக்கம். காலம் அளந்து கடும் சாதனைகளை நிகழ்த்தி பாலமாய் தமிழுக்கு பல சேவை செய்கின்ற சேவகனாய் தன்னை செதுக்கும் கவி தலைமை அகனி சுரேசுக்கு அன்புடனே என் வணக்கம். முன்னிலையாய் கவியரங்கை முன்னெடுத்து தமிழ் வளர்க்கும் பேராசிரியை அம்மை வானுரேகா அவர்களுக்கும் என் வணக்கம். தேனூரும் கவி கொண்டு திருவள்ளுவனை வாழ்த்த பாரெங்கும் இருந்திங்கு பாவோடு வந்திருக்கும் சீராழ்மை கொண்ட செழிப்புடைய புலவோரே, பேராழ்மை கொண்ட பெரியோரே வணக்கங்கள். சீரான எம்மொழியின் சிறப்பறிந்து கவி கேட்க தீராத ஆவலுடன் தீந்தமிழின் காதலுடன் திருக்குறளின் மீதான திகட்டாத ஈர்ப்புடனே வீற்றிருக்கும் சபையோரே, உங்களுக்கும் என் வணக்கம். வள்ளுவ பெருந்தகை புகழினை தையிலே எண்ணினாம் பாடுதல் ஏற்ற நற்செயலே. குன்றிலே ஏற்றொளி குவலயம் எங்கனும் மண்டிடும் இருளை மடித்திடும் ஆற்றலாய் விண்டிடும் எங்கும் விரிந்து ஞான்றுமே கண்டிடு உண்மைகள் கரைகள் இன்றியே வென்றிட வாழ்வின் விழுமியங்களை தந்து மகிழ்ந்தவன் வள்ளுவன் தானே. தையொரு திங்களை தமிழரின் மரபை பொய்யுரையாததன் புகழினை நிறுத்தி வையமே வியக்கும் வகையினில் சிறந்த வள்ளுவன் குரலே வகையென ஆனதும் தங்கத் தமிழின் சத்திய வாழ்வதன்
மங்காகரத்தை மனிதர்க்கு என்றென்றோ சங்காய் முழங்கியே சாற்றி அறிவியலை இன்று வரை போற்றும் இயல்பதுவும் எம்மரவே. கீழடி தோன்றியே கிடங்கதில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படை நோக்கில் மேலும் மரபின் மேன்மைகள் காலத்தால் நீளுமாய் போகும் என்று ஆய்ந்தவர் உரைத்தார். காலங் கடந்து காட்டிடும் போதினில் நூல்களில் பலதொகை காலத்தை முந்தும், ஞாலத்தில் தமிழனின் மரபதும் முந்தும், சீல திருக்குறள் காலத்தாலும் வெல்லும். காலமதை கடந்தேகி ஞாலம் நனி சிறக்க கோலமதை கொண்ட திருக்குறளை தந்திட்ட ஞான திருமுனிவன் வள்ளுவனை எவருமே காலத்துள் அடக்கி கட்டி வைத்தல் சாத்தியமோ? பூமி பந்ததனின் புத்தொழியாய் திகழ்வோனை, சாமியே தந்த தகமையுடைய பெரியோனை, ஊழிவரை வாழுதற்கு உகந்தகரம் தந்தோனை, நாளிகை போல் ஆண்டுக்குள் நடுதல் சரிதானோ? தங்கத் தமிழ் தழைத்து எங்கள் அறம் வளர்த்து பொங்கி புகழ் விரித்து நின்ற இடம் கீழடியாய் தங்கி நிமிர்ந்து எழுந்த சான்றுகளை ஆய்வாளர் கங்குல் கவியாமல் காரண காரியத்தால் எங்கும் பொருந்தி வர ஏற்றமுற ஒப்பித்தே சிந்துவெளி விட்ட இடம் கீழடி தொட்ட இடம் அது முந்திவாழ் தமிழரின் சங்கத்தமிழ் வாழ்ந்த இடம் என்றேயும் தொன்மத்தை எடுத்து ஏகிச் செல்கின்றார். இந்த வகை தரவெல்லாம் குறளை வள்ளுவனை முந்தியே நகர்த்தி முறுக்கேறி நிற்கையிலே முற்றும் அறிந்துணர்ந்த முழு முனிவன் வள்ளுவனார் எக்காலம் வாழ்ந்தார் என்றெழுந்த கேள்விக்கு ஏற்றதொரு பதில் என்றால் 31 கிபியில் தொடங்குவது என்றைக்கும் ஏற்பல்ல. எங்களது தொன்மையினை ஏற்றமுறு தமிழ் மரபை இழுத்து வந்து சுருக்குவதே இச்செயல் என்று உணர்ந்திடுக. எத்தனை உரைகள் எண்ணற்ற மொழிபெயர்ப்பு அத்தனைக்கும் காரணமாய் அறத்தை எக்காலமோ சிந்தனையில் ஏற்றி சிறப்பான பண்புகளை எம்மளிக்கும் இல்லாத ஏற்ற சிறப்பதனை முந்திவாழ் தமிழனது முறை கொண்ட வாழ்வதனை பந்திவை திருத்தியே பாரினுக்கு பொதுவாக இன்றைக்கும் பொருந்தும் ஏற்றமுறு வாழ்வியலை தந்தவனே வள்ளுவனே தலை சாய்த்து வணங்குகிறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வானம் அதை தொட்டதும் தமிழே. செந்தமிழ் கொண்டு சிறப்புடை வாழ்வதை பந்தியில் வைத்தவன் வள்ளுவனே. முந்தி பிறந்திட்ட மூத்த தமிழ்க்குடி என்பதை மட்டுமா சொல்லி வைத்தான். பண்புடை வாழ்க்கையின் தாற்பயம் என்ன என்பதை என்றைக்கோ சொல்லிவிட்டான். காலத்தில் அடக்கவுணா காரியத்தின் பெருமகனை ஞாலக்கிறை அளித்த நல்லறம் சொல் நாயகனை தூலமாய் விதித்த தூய மனம் கொண்டோனை ஏற்றி தொழுகின்றேன். வள்ளுவனே வாழியவே. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கங்கள் யாவர்க்கும். அருமை அருமை. உங்கள் அழகு சொற்றொடர்களால் கவிதை மிகவும் சிறப்பாக வந்தது. வள்ளுவ பெருந்தகையினுடைய ஏற்றமிகு நற்செயல் என்றீர்கள். வென்றிட வாழ்வின் தையுறு திங்கள் என்றெல்லாம் அழகான சொற்கள். வையமே வியக்கம் வள்ளுவரின் குரல் என்றீர்கள். மங்காத அறத்தை சங்காய் முழங்கிய என்று அழகான சொற்றொடர்கள். கீழடி ஆய்வு கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்தீர்கள். ஞாலம் ஞானி சிறக்க ஞான திருமுனிவன் என்று அழகான சொல்லால் வள்ளுவரை வர்ணித்தீர்கள். வரலாற்று கருத்துக்களை அழகாக உங்கள் கவிதையில் சேர்த்தீர்கள். முந்திவாழ் தமிழர் என்று சிந்து வழி கீழடி தொடங்கி என்றெல்லாம் அந்த உங்கள் கவிதை அங்கும் சிறப்பான தொடர்கள் வந்து பொருட்சறிவோடும் சண்டை சிறப்போடும் உங்கள் கவிதை அழகாக வந்தது. இந்த கவியரங்கத்தை சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டும். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். நன்றி. கவிஞர் பொன்ராசா அவர்கள் பிரான்ஸ் தேசத்திலிருந்து இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டதற்கு மதிய நேரம் என்று நினைக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக கவிஞர் நன்றி. அடுத்ததாக கவிஞர் ராஜ்குமார் குணரட்னம் அவர்களை அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து பேராசிரியர் போல் ஜோசப் அவர்களை அழைக்க இருக்கின்றேன். வாருங்கள் கவிஞர் ராஜ்குமார் குணரட்னம். இன்று இந்த கவியரங்கத்தை சற்று விரைவிலே நிறைவு செய்ய வேண்டிய சூழ்நிலை. அடுத்த ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதற்கு நான் எங்களுடைய கவியரங்கம் இடைஞ்சல் ஏற்படாமல் இருப்பதற்காக நான் அந்த ஒழுங்கை செய்தோம். அதே போன்று உங்களில் பலரும் செல்ல வேண்டி இருப்பதையும் நான் அறிவேன்.
வாருங்கள். கவிஞர் ராஜ்குமார் குணரட்னம் மீண்டும் அறிய தருகிறேன். இந்த செட் பகுதியில் ஒரு லிங்க் இணைப்பு ஒன்று கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் செய்து உங்களுடைய பெயரையும் மின்னஞ்சல் விவரத்தையும் கொடுங்கள். உங்களுக்கு மின் சான்றிதழ் வந்து சேரும். நாங்கள் இந்த ஆண்டிலே பல சிறப்பு கவியரங்கங்களை தமிழ் மகள் இலக்கிய அமைப்பும் உலக கவியரங்க குழுவும் இணைந்து நடத்த இருக்கின்றோம். அந்த சிறப்பு கவியரங்கங்களுக்கு நாங்கள் சான்றிதழ் கொடுக்க இருக்கின்றோம். கடந்த கவியரங்கத்தில் கவிஞர்கள் சிலர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் அந்த ஒழுங்கை செய்திருக்கிறோம். நன்றி. வாருங்கள் கவிஞர் ராஜ்குமார் குணரட்னம் அவர்கள். அன்னை தமிழுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தையும் வள்ளுவரும். வள்ளுவர் பிறந்த தை, வான்புகள் கொண்ட தை, தெள்ளு தமிழ் தெளித்த தை, தேனமுதம் படைத்த தை, உளவின் உன்னதத்தை உலகிற்கு உணர்த்தியதை, வான் சிறப்பு வாழ்த்தியதை, மண்ணுயிர் ஓம்பியதை, இல்வாழ்வை உயர்த்தியதை, விருந்தோம்பல் போற்றியதை, வையத்தார் வியந்ததை வியக்காமல் இருப்போமா. இப்படி நான் வியப்பது தையை மட்டுமல்ல, வள்ளுவத்தையும் தான். அதே வரிகளை மீண்டும் வாசிக்கிறேன். இப்பொழுது தையை நின்ற சொல்லோடு சேர்த்து. வள்ளுவர் பிறந்ததை, வான்புகள் கொண்டதை, தெள்ளு தமிழ் தெளித்ததை, தேனமுதம் படைத்ததை, உளவின் நுண்ணதத்தை உலகிற்கு உணர்த்தியதை, வான் சிறப்பு வாழ்த்தியதை, மண்ணுயிர் ஓம்பியதை, இல்வாழ்வை உயர்த்தியதை, விழுந்தோம்பல் போற்றியதை, வையத்தார் வியந்ததை வியக்காமல் இருப்போமா என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வந்து உங்களுடைய கவிதையில் கொண்டு வந்தீர்கள் சிறப்பு சித்திர்கள். அதாவது கவிதைகளில் எத்தனை அற்புதங்களை செய்யலாம் என்று, வள்ளுவர் பிறந்ததை, உழவிற்கு உயர்ந்ததை என்றெல்லாம், உழவிற்கு உயர்ந்ததை என்றெல்லாம் கூறி தை மாதத்தை சிறப்பாக கூறிவிட்டு பின்பு அந்த தை என்ற சொல்லை இலக்கணத்தில் ஒரு என்ன சொல்லலாம், இலக்கணத்தில் ஒரு வியப்பை புகுத்தும் விதத்தில் உங்கள் வரிகள் அமைந்தன. தெள்ளு தமிழ், வையத்தார் வியந்ததை என்றெல்லாம் அந்த சொல்லிலே சிலம்பமாடி இருக்கிறீர்கள் என்று கூறலாம். அழகாக இருந்தது அந்த அணுகுமுறை, ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. கவிதை அருமையாக இருந்தது. சுருக்கத்தோடு சிறப்பாக தை என்ற சொல்லில் ஒரு விளையாட்டை காட்டினீர்கள், சிறப்பாக இருந்தது. இந்த கவியரங்கத்தை சிறப்பு சேர்த்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய பாராட்டும் நன்றியும். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். நன்றி, நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் போல் ஜோசப், கவிஞர் போல் ஜோசப் அவர்களை அழைக்கிறேன். அதை தொடர்ந்து கவிஞர் ஆதி தர்பரானந்தன் இருக்கிறீர்களா? இருக்கிறேன் அண்ணா. அடுத்ததாக உங்களை அழைக்க இருக்கிறேன். இப்பொழுது பேராசிரியர் போல் ஜோசப் பாருங்க. நான் ஒரு 2 பேருக்கு பிறகு தொடர்பு கொள்ளும். சரி, நன்றி. அப்ப கவிஞர் ஆதி தர்பரானந்தன் வாருங்கள். அதை தொடர்ந்து கவிஞர் இரத்தினம் ஜார்ஜ் ரஜீவ்சன் இருக்கிறீங்களா? ரஜீவ்சன் இருக்கிறீர்களா? கவிஞர் ரத்தினம் ஜார்ஜ் ரஜீவ்சன் ஒரு அண்மையில் எங்கள் கவியரங்க குழுவில் இணைந்தவர். அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாதாபிதா குரு தெய்வம் மனதில் வைத்து அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். உலக கவியரங்க குழு மற்றும் தமிழ் மகள் இலக்கிய அமைப்பு இணைந்து நடத்தும் திருவள்ளுவர் பிறந்த நாள் சிறப்பு கவியரங்கத்திற்கு முன்னிலை வகிக்கும் பேராசிரியர் பானுரேகா அவர்களுக்கும், தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கவிஞர் அகனிதுரை அண்ணா அவர்களுக்கும், கவி பாட இணைந்திருக்கும் அனைத்து கவி பேராளுமைகளுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்து என் கவிக்குள் வருகின்றேன். வள்ளுவர் புகழ். வள்ளுவர் பிறந்த தை. வள்ளுவர் பிறந்த தை, வையகத்துக்கு அள்ளி வந்த செல்வங்கள் கோடி. ஒன்றே முக்கால் அடியாலே உலகை என்றும் ஆண்டு நிற்கும் அதிசயம் தனை இன்றும் எண்ணி வியந்திட வைத்து அறம்பொருள் இன்பமுரைத்தே அற்புதமான வாழ்வியல் நெறிகளை காட்டி
அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடித்து அனிச்சம் குவளை மலர்களும் வைத்து நெருஞ்சிப் பழமே ஒரு கனியாக குன்றிமணி விதையும் 2 மரங்களாகப் பனையும் மூங்கிலும் பயன்படுத்தி வளமூட்டி வாழ்வியல் நூலாம் திருக்குறள் தந்திட்ட பொய்யாமொழிப் புலவர் வாய்மொழியில் எது இல்லை அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை கைமாறு வேண்டாக் கடப்பாடு மாறிமாட்டு என வரும் அத்தனையும் அற்புதங்கள் அன்றும் இன்றும் என்றும் யாவர்க்கும் உற்ற நட்பாய் வழிநடத்தும் அதிசயங்கள் கற்றிட புத்துணர்ச்சியூட்டியே வையக வாழ்வில் பெருமிதம் தந்து வாழ்வின் வழிகாட்டி வாக்கியங்களில் வான்மழையாக குறளென்னும் சிறுவிதைகளில் பெருஞ்சோலை விளைந்திட இல்லறமும் துறவுமாய் இணைந்ததொரு வாழ்க்கை நெறியில் அறமென்னும் அச்சில் உலகை அச்சிட்டு பொருளென்னும் பாதையில் நேர்மை வைத்து இன்பமென்னும் இழையில் கருணை நெய்து உலகமெல்லாம் ஒரே குடும்பம் என்ற உண்மை உரைத்தே வாழ வைக்கும் உன்னத புலவர் வள்ளுவர் வழியில் உயர்வுகள் கண்டு இளைய தலைமுறையும் தமிழன் என்றே பெருமிதம் கொண்டிட தங்கத் தமிழ் நூலாம் திருக்குறளை தந்தவர் தரணி போற்றும் பெரும்புலவர் ஐயன் வள்ளுவர் காட்டிய வழி ஆண்டு பல கடந்தாலும் அழியாத புகழுடன் ஒப்பற்ற செல்வமாய் ஒளியூட்டும் ஒற்றைச் சூரியனாய் ஓங்கு புகழ் வள்ளுவர் சிறப்பினை போற்றிடுவோம் வள்ளுவர் பிறந்த தை வையகத்துக்கு அள்ளி வந்த செல்வங்கள் கோடி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். கவிஞர் ஆதி தற்பரானந்தன் அவர்கள் வள்ளுவர் பிறந்ததை அள்ளி வந்த செல்வம் கோடி என்று அழகாக தலைப்பிட்டு உங்கள் கவிதையை கொண்டு வந்தீர்கள். இன்றும் எண்ணி வியந்திட அற்புத வாழ்வை காட்டுகின்ற அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்ற பொய்யாமொழி புலவரினுடைய குரலையும் வாழ்த்தி அவருடைய வள்ளுவரையும் அழகாக வாழ்த்தி சென்றீர்கள். அன்றும் இன்றும் என்றும் யாவர்க்கு முற்ற நட்பாய் வழிகாட்டும் அதிசயங்கள் என்றீர்கள். தங்கத் தமிழ் நூல் என்று திருக்குறளை கூறி வாழ்த்தினீர்கள். உலகமெங்கும் ஒரு குடும்பமாய் வாழச் செய்தவர் என்று வள்ளுவரை போற்றி அழகான கவிதை தந்து இந்த அரங்கத்தை சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய பாராட்டும் நன்றியும். நீங்கள் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். நன்றி. அடுத்ததாக நான் அழைத்திருந்தேன் கவிஞர் ரத்தினம் ஜோர்ஜ் ரஜீஷன் அவர்கள். நான் அவர் இல்லாவிட்டால் கவிஞர் பாவலர் மதிபாஸ்கரன் கணபதி பிள்ளை அவர்களை அழைக்கிறேன். அதை தொடர்ந்து கவிஞர் ராஜினி சுபாகரன் இருக்கிறீங்களா? கவிஞர் ராஜினி சுபாகரன் இருக்கிறீர்களா? சரி, இப்பொழுது பாவலர் மதிபாஸ்கரன் கணபதி பிள்ளை வாருங்கள். அதை தொடர்ந்து நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பால் ஜோசப் அவர்கள் வரலாம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் கவிதை வாசிக்க வேற ஆயத்தமாக வரவில்லை. பேர் தரவில்லை, இருந்தாலும் உங்களால் முடியும் பாருங்க. இருந்தாலும் ஒரு கவிதை எழுசி விருத்தத்தில் ஈரடியில் பலவும் இலக்கணத்தின் மரபுக்குள் இகத்துக்கு ஈந்து சென்றார். சீரேழில் 133 சிறப்புறவே எழுதி வைத்தார். பாரவர்கள் அனைவருக்கும் படித்து நல்ல கருத்துக்களை பயன்பெறவும் வழிகள் செய்தார். தாரணிந்து மூத்த தமிழ் வள்ளுவ பாட்டன் புகழ் தரணி எங்கும் உயர்ந்திடுமே என்று வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. நீங்கள் இன்று பங்கு பெற்றதற்கு பேர் தரவில்லை, இருந்தாலும் சுருக்கமாக கவிதை தந்து இந்த அரங்கத்தை சிறப்பித்தமைக்கு முதலில் நன்றி. அழைத்தவுடன்
நீங்கள் பாடிய சுருக்கமாக இருந்தாலும் அங்கே அழகாக தொடர்கள் அமைந்தன. வள்ளுவர் பாட்டன் புகழ் பாரவர்க்கும் என்றெல்லாம் அந்த சொல்லுகள் வந்தன. சீர்களில் என்ற அந்த பாவினுடைய திருக்குறளுடைய எண்ணிக்கையை கூட அழகாக அந்த கவிதை தொடரில் உள்ளடக்கினீர்கள். ஈரடி குரல் என்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய பாராட்டும் நன்றியும் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். நன்றி. நாங்கள் உங்களை கண்டதால் அழைத்தேன். வாருங்கள் பேராசிரியர் போல் ஜோசப். இப்பொழுது அதை தொடர்ந்து கவிஞர் ராஜினி சுபாகரன் இருக்கிறீர்களா? கவிஞர் ரத்தினம், ஜோர்ஜ் ரஜீஷன், அதை தவிர வேறு சிலர் வர முடியாத எங்களுக்கு அறிவித்தவர்கள். எனவே நான் நினைக்கிறேன் எல்லோரும் வேறு யாரும் கவிதை படிக்க இருந்தால் நீங்கள் படிக்கலாம். இப்பொழுது நான் பேராசிரியர் போல் ஜோசப் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். ஒரு இனிய காலை பொழுதிலே, பனிப்பொழுதிலே உங்கள் அனைவரையும் இந்த வள்ளுவர் கவியரங்கத்தினூடாக சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கிற நண்பர் அகனி சுரேஷ் அவர்களுக்கும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பானுரேகா அவர்களுக்கும் மற்றும் கவிஞர்களுக்கும் வணக்கம். இது ஒரு கவிதை அல்ல, ஒரு உரையாடல். இது யாரோடு இந்த உரையாடல் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து இந்த உரையாடலை எழுதினேன். வள்ளுவருக்கும் எனக்குமான ஒரு உரையாடல். இது தயவு செய்து இதை கவிதை என்று எண்ணி விடாதீர்கள். ஒரு உரையாடல் மட்டுமே. ஒரு நகைச்சுவையோடு வள்ளுவருடைய குரல்களிலே பல நகைச்சுவைகளையும் நீங்கள் காண முடியும். அது அதனுடைய ஆழம் பார்த்து அறிந்து கொண்டால் தெரியும். ஒரு தொலைபேசி அழைப்பொண்டு வருகிறது. அந்த தொலைபேசி அழைப்பிலிருந்து இந்த உரையாடல் தொடங்குகிறது. இன்று அதிகாலை ஒரு தொலைபேசி அழைப்பு. எழுந்து எண்களை பார்த்தேன். 1330. இனம் புரியாத எண்ணென எண்ணியும் அழைப்பை எடுத்தேன். ஹலோ என்றேன். இனம் புரியாத எண் என எண்ணியும் அழைப்பை எடுத்தேன். ஹலோ என்றேன். மறுமுனையில் நான் வள்ளுவன், வணக்கம், தங்கள் பெயர் பால் தானே? என் முப்பால் போல் உள்ளது, வாழ்த்துக்கள் என்றார். விடியற் காலையில் விளையாடாதீர்கள் என்றேன். 2000 ஆண்டுகளாக இன்னொரு பால்வீதி ஒன்றின் கேலக்சி கிரகத்தில் இருக்கிறேன். எங்கேயோ இருக்கிறார் அவர், ஒரு கிரகத்தில். நாங்கள் இங்கு 1900 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய செயற்கை நுண்ணறிவு AI இப்போதான் உங்களிடம் வந்துள்ளது. அதனால் கிடைத்த பிழைப்பால் இப்போ இணைப்பில் இருக்கிறேன். இப்பதான் அந்த இணைப்பு கிடைச்சிருக்கு. உரையாடல் தொடர்ந்தது. இன்னுமா அந்த குரலை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆம் ஐயன் வள்ளுவனே, படித்துக் கொண்டிருக்கிறோம், பின்பற்றுவதில்லை. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் முப்பாலும் இப்போ திரிந்து புளித்து போயிருக்குமே. இந்த 3 பாலும் புளித்து போயிருக்குமே. ஆம் ஐயனே, தயிராக உறைந்து குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கிறோம். அவ்வப்போது விழாக்களில் உரைகளில் ஊறுகாயோடு தொட்டுக்கொள்கிறோம். ஐயரே, எங்கள் பெருமை சொல்ல உங்கள் தொன்மைதான் ஆதாரம். 133 அடியில் கடலுக்குள்ளேயும் உலகெங்கும் உனக்கு உருவச் சிலைகள். உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்த்தோம். இன்று உலக பொதுமறை உன் குரல். ஓ, இப்ப புரியுது. வள்ளுவர் சொல்றார், சாமியாக்கி சமயமாக்கி வழிபடுகிறீர்கள். ஓம் சாமி, இன்னும் உண்டியல் வைக்கவில்லை, மலையேறி மாலைகள் போடவில்லை. அட பாவிகளே, அப்புறம் உங்கள் குரலுக்கு உரை எழுதுகிறோம் என்றேன். பலருக்கும் நல்ல வருமானம். உரை என்றால் என்ன என்று கேட்டார்.
அவருக்கு தெரியலடா அது உரை என்றால் என்ன என்று கேட்டார். அது புரியாததை புரிய வைப்பது என்றேன். அன்று அப்போ எல்லோருக்கும் புரிந்ததே. ஐயனே, இப்போ தமிழ் வளர்ந்து விட்டது, கணனி வரை வந்து விட்டது. அட, அந்த கணனியை இன்னுமா அணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கள் கிரகத்தில் பால்வீதி வெளியில், அது பிரபஞ்சத்தின் 133வது கருந்துளைக்கு பின்னால் இருக்கிறது. அங்கேதான் நான் இருக்கிறேன். அப்போ அன்று நான் ஆணியால் ஓலையில் எழுதிய காலத்திலேயே இங்கு கணனி இருந்தது. அன்று குறள் மட்டுமா எழுதினேன்? நான் எழுதிய பல இலக்கியங்கள், ஆனா உண்மையில வள்ளுவர் குறளை மட்டும் கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய அந்த அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பல இலக்கியங்களை படைத்திருப்பார். அப்படிங்கிற ஒரு கற்பனை இல்லை. நான் எழுதிய பல இலக்கியங்கள் ஓலையில் எவனோ கிறுக்கி உள்ளான் என எண்ணி எரித்தளித்தவர்களும் நீங்கள் தானே. நான் வாழ்ந்த காலத்தின் கதையும் வரலாறும் வாழ்வும் வளமும் அத்தனையும் தான் குறளில் என் குரலானது, விரலால் வரிகளானது. ஏன் இப்போ காட்டு மிராண்டிகளானீர்கள்? தனிமனித ஒழுக்கம், இல்வாழ்க்கையில் இன்ப வாழ்வு, உறவிலிருந்து துறந்து வாழ்தல் அல்ல வாழ்வு, அறம் பொருள் இன்பம் ஏற்று அகத்திலும் புறத்திலும் அறத்தோடு வாழ்தலே வாழ்க்கை என்றேன். ஐயனே, இப்ப பலரும் உங்கள் கொல்லாமையை ஏற்று வீகன் ஆகிவிட்டோம் என்றேன். வீகன் என்ன உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிற. சக மனிதர்களை சரி, வீகனாகி விட்டோம் என்றேன். அது சரி, அது உங்கள் கொழுப்பை குறைக்கத்தானே வழி. வீகன் சாப்பிட்டு கொண்டே சக மனிதர்களை கொல்கிறீர்களே. புலால் உண்ணாமல் போர் ஆயுதங்கள் செய்து யுத்தங்களை அங்கீகரித்தது கொலைகளை நியாயப்படுத்தவா? ஐயனே, கள்ளுண்ணாமை காந்தியும் சொன்னதால் பருகுவது இப்போ அருகிவிட்டது. கள்ளுண்ணாமை காந்தியும் சொன்னதால் பருகுவது அருகிவிட்டது. ஆம், அது சரிதான். கள்ளுண்ணாமை மட்டும் சாராயம் குடிப்பதால் கடைபிடிக்கிறீர்கள். சாராயம் குடிப்பதால் கடைபிடிக்கிறீர்கள். படிக்கும் கல்வி தனியாரிடம், குடிக்கும் மது விற்பனையோ அரசிடம். ஐயனே, உங்கள் காமத்து பாலிலே குளித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆம், புரிகிறது மகனே. காதலில் களவியலை புரியாமல் கள்ளக்காதல் செய்கிறீர்கள். கற்பியலை கற்காமல் காமத்தால் புணர்தலை உணராமல் வன்புணர்வு செய்கிறீர்கள். ஊடலின் மகிமையும் புலவியும் நுணுக்கம் அறியாமல் வயகரா மருந்துண்டு ஏன் மனிதன் யமனிடம் மாட்டிக்கொள்கிறான். ஐயனே, இப்ப நம்ம ஆயுள் கூடி அதிக காலம் வாழ்கிறோமே, அப்படியா? அப்ப ஏன் ஆண்டுக்கு மாரடைப்பார் 20 மில்லியன், புற்றுநோயால் 18 மில்லியன் என்று மாண்டு கொண்டிருக்கிறீர்கள்? கொரோனாவும் வந்து கொண்டு போனதே. மருந்ததிகாரம் மறந்ததினால் நோய் நாடினீர்கள், நோய் முதல் அறிய மறந்தீர்கள். மருந்ததிகாரம் மறந்ததினால் நோய் நாடினீர்கள், நோய் முதல் அறிய மறந்து விட்டீர்கள். நலம் அறியவே 400 நன்னறிகள் நவென்றிருக்கிறேன். துய்க்கத் துவர பசித்து மாறுபாடு இல்லை உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்றேனே. நன்றி நண்பரே, எனக்கும் ஒரு கவியரங்கம் இருக்கிறது. வள்ளுவர் சொல்றார். நன்றி நண்பரே, எனக்கும் ஒரு கவியரங்கம் இருக்கிறது. கம்பனும் ஔவையும் கபிலரும் இளங்கோவும் பாரதியும் நக்கீரனும் நான் தான் தலைமை. அதுவும் மரபு திங்கள் கொண்டாடுகிறோம் இங்கு. அங்கே அகனிக்கும் வானுரேகாவுக்கும் மற்ற கவிஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லுங்கள்
என்று விடைபெற்றார் வள்ளுவர். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எப்போதும் போல் தப்பாது புதுமை சேர்க்கும் புது கவிஞரே. வள்ளுவர் இன்னைக்கு வந்தாரோ தெரியாது, நிச்சயமே நாளே கனவுல வருவார். எப்படி வருவார்ன்றது அவர் எப்படி எடுத்துக்கொண்டார்ன்றதை பொறுத்துதான். ஒரு புதுமையோடு சொற்றொடரில் புதுமை சேர்த்து வள்ளுவரை உரையாடலுக்கு அழைத்து சென்றீர்கள். அதுவும் ஒரு புதுமையான கவிதை தான். எப்போதும் உங்களுடைய கவிதை இப்படித்தான் இருக்கும். தொலைபேசி அழைத்து எண்களை பார்த்தேன் என்று அதில் அந்த அவருடைய தொலைபேசி நம்பர் இலக்கத்தையும் நீங்கள் 1330 என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். யாரோ அடிச்சு பார்க்க போறாங்க. உங்களை நம்பி எல்லோரும் அடித்து பார்க்க போகிறார்கள். இந்த கவிதைக்கு நான் பின்னூட்டல் தர தேவையில்லை. இது கவிதை இல்லை, ஒரு உரையாடல் தான். இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு சொல் விளையாட்டு. அதில் கவிதைக்கான இயல்புகளும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்கள் உரையாட ஒரு புது கவிதை வடிவத்தை இன்று அறிமுகம் செய்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். நீங்களே ஒரு புது கவிதைக்கான ஒரு வடிவத்தையும் உருவாக்கலாம் போல் இருக்கிறது, உரையாடல் பாணி. அது உங்கள் சிந்தனையும் அந்த கற்பனையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. வள்ளுவரை மண்ணுலகிலிருந்து அழைத்த ஒரே மனிதர் போல் யோசிப் அவர்களாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். வள்ளுவரை அவர் அந்த மன்னிக்கணும், அந்த போன் நம்பர்ல இந்த ஏரியா கோட் 130 மறந்துட்டாரு. ஆமா, அதான் ஏரியா கோட்டை தான் 130 மறந்துட்டீங்க. இதுல அதில் அந்த சிறப்ப சில இடங்கள் வந்தது. என்ன அறம்பொருள் இன்பம் எல்லாம் சொல்லிக் கொண்டு ஊறுகாயாய் தொட்டி சாப்பிடுகிறோம் பல இடங்கள். நன்றி, எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கவியரங்கத்தில் ஒரு புதுமை கவி வரிகளோடு இணைந்து சிறப்பு செய்ததற்கு உங்களுக்கு பாராட்டும் நன்றியும் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம். இப்பொழுது இந்த வேறு யாராவது லலிதா மகேந்திரனம்மா, நீங்கள் சில வரிகள் சொல்ல முயற்சிக்க போறீர்களா? வேறு யாரும் கவிதை படிக்க நான் அழைக்காமல் இருக்கிறீர்களா? இல்ல, நான் பார்வையாளர் தான் ரசித்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்களா? பவானி சந்திரனும் இருக்கிறார். எவ்வாறு இருந்தது கவியரங்கம்? எல்லோரும் படித்து விட்டார்கள் நினைக்கிறேன். பதிவு செய்யுங்கள். கிரிஜா மோகன் இருக்கிறீர்கள். நீங்கள் கவிதை படிக்க இருக்கிறீர்களா பார்வையாளரா? கிரிஜா மோகன், சரி, சொல்லுங்கள். லலிதா மகேந்திரன். நல்லொரு கால பொழுது சரியான ஒரு பிரயோசனமா அமைஞ்ச கால பொழுதாய் அமைஞ்சது. பல பேர்ட்ட பெரிய பெரிய அறிஞர்கிட்ட கவிதைகளை கேட்டதுக்கு மிகவும் சந்தோஷம். நீங்கள் அதை ஒழுங்குபடுத்தி தந்ததுக்கு சந்தோஷம். தொடர்ந்தும் இப்படியான கவிதைகள் செய்யணும். அப்போ நாங்கள் தான் பார்வையாளர் ரசித்து இதுக்கு பாராட்டு தெரிவிக்கணும் என்று சொல்லி தொடர்ந்தும் கூட உதவி தொடர வேண்டி முடிக்கிறேன். நன்றி அம்மா, மிக நன்றி. நீங்கள் அதிகாரிகளும் இந்த கவியரங்கத்துக்கு பார்வையாளராக வருவதே ஒரு சிறப்புத்தான். அடுத்ததாக பவானி சந்திரன் அவர்கள், நீங்கள் ஏதாவது கருத்து பெறப்பீர்களா? அல்லது நான் உங்களை அடுத்து நாங்கள் நிறைவு கவிதையோடு நிறைவு செய்வோம் வள்ளுவரை போற்றி. வாருங்கள் பவானி சந்திரனம்மா. இங்கே நந்தா கவிஞர் நந்தா காசி விஸ்வநாதன் இருக்கிறீர்கள். நீங்கள் மருத்துவர், நீங்கள் கவிதை படிக்கிறீர்களாமா? இன்னைக்கு நான் தயாரா இல்லையண்ணா, அடுத்த முறை அரங்கத்துல இணைந்து கொள்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி. பவானி சந்திரன், நீங்களா சொல்ல போறீங்களா? சரி, பாண்டகம்மா, நான் ஒரு கவிதை படித்து நிறைவு படிக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் நிறைவு செய்யலாம். மீண்டும் அறிவிக்கிறேன், இந்த சைட் பகுதியில் இணைப்பு கொடுத்திருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய விவரத்தை பதிவு செய்தால் உங்களுக்கு மின் சான்றிதழ் கிடைக்கும். வள்ளுவரை போற்றி ஒரு கவிதையோடு. அகர முதலென அருளினாய் போற்றி,
அகர முதலென அருளினாய் போற்றி, அகத்தில் தூய்மை அளித்தாய் போற்றி, அச்சம் போக்கிய அற்புதாய் போற்றி, அத்துணை அறிவுரை அளித்தாய் போற்றி, அடக்கம் பேண அருளினாய் போற்றி, அடக்கி வாழ்தலை அகற்றினாய் போற்றி, அமைச்சு சிறக்க அருளினாய் போற்றி, அமைதி வாழ்வை அமைத்தாய் போற்றி, அரணின் விதியை அருளினாய் போற்றி, அருமை செய்திட அருளினாய் போற்றி, அருளின் மகிமையை அருளினாய் போற்றி, அருந்தும் விருந்தை அருளினாய் போற்றி, அவையும் அறிய அருளினாய் போற்றி, அவாவை நீக்க அருளினாய் போற்றி, அறத்தினை செய்ய அருளினாய் போற்றி, அறமும் அன்பும் அணிந்தாய் போற்றி, ஆக்கம் மிக்கதாய் அருளினாய் போற்றி, ஆக்கையின் மருந்தை அருளினாய் போற்றி, இகத்தில் அறத்தினை இயம்பினாய் போற்றி, இகபரம் காண இயம்பினாய் போற்றி, இகலை பணிய இயம்பினாய் போற்றி, இகலன் நலனை ஏற்றினாய் போற்றி, இடைவிடா முயற்சியை ஏற்றினாய் போற்றி, இடர்களை ஏற்க இயம்பினாய் போற்றி, இல்லறச் சிறப்பை இயம்பினாய் போற்றி, இல்லாள் பெருமை இயம்பினாய் போற்றி, இம்மை மறுமை இயம்பினாய் போற்றி, இம்மையில் வாழ்வியல் இயம்பினாய் போற்றி, இயற்கை சிறப்பை ஏற்றினாய் போற்றி, இயல்பு அறிய இயம்பினாய் போற்றி, இன்சொல் பெரிதன இயம்பினாய் போற்றி, இன்னாய் செய்தலை இகழ்ந்தாய் போற்றி, இனிமை சொல்ல ஏற்றினாய் போற்றி, இனியவை செய்ய இயம்பினாய் போற்றி, இறமையை எடுத்து இயம்பினாய் போற்றி, இறைச்சி தவிர்க்க இயம்பினாய் போற்றி, ஈதலை தூண்டிய இனியனே போற்றி, ஈறல் நீக்க இயம்பினாய் போற்றி, வள்ளுவரை போற்றி போற்றி என்று ஒரு கவிதையால் போற்றியுள்ளேன். இப்பொழுது நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அதுக்கு முன்பு இந்த கவியரங்கத்துக்கு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து முன்னிலை வகிக்கும் பேராசிரியர் உலக சாதனையாளர் பாண்டரகா அம்மையாரை அழைக்கிறேன். உங்களுடைய நிறைவு குறிப்போடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். சான்றோர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு குறிப்பிட்டபடி குறித்த நேரத்தில் நிறைவாக அனைவருடைய கவிதைகளும் வாசிக்கப்பட்டு கேட்டு மகிழ்ந்தேன். ஒவ்வொருவருடைய தமிழும் அவர்களுடைய பேச்சு மொழியும் வட்டார வழக்கு என்பதாக அந்த தமிழ் மொழிகளையெல்லாம் நான் கேட்டு மனம் மிகு மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து இந்த ஆண்டு முதல் ஏற்கனவே நாம் வருடந்தோறும் கவியரங்கம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த ஆண்டு மிக மிக புதுமையாக நான் ஒரு திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கின்றேன். இப்பொழுது ஒன்று மட்டும்தான் நாம் நிகழ்த்தியிருக்கின்றோம். அவ்வகையில் தொடர்ந்து சில பதிவுகளாக நம்முடைய கவியரங்கம் நிகழ்த்த இருக்கின்றோம். அந்த வகையில் சிறப்பு கவியரங்கங்களுக்கு மட்டும் வழங்கப்படும். இறுதியாக இந்த ஆண்டினுடைய இறுதியாக தொடர்ந்து வாசிப்பவர்களுக்கு ஸ்பெஷல் சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். இந்த நேரத்துலதான் சொல்றேன், நிறைய திட்டம் நான் வச்சிருக்கிறேன். ஆகையால தொடர்ந்து உங்களுடைய கவிதைகளை இந்த அமைப்புகள் மூலமாக நீங்க வாசிக்கலாம். இதுல ஒரு செய்தி என்னன்னா, நம்மளுடைய சிந்தனைகள் பலவாறு ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு தலைப்பு கொடுத்தால் நம்மால் தமிழ் மொழியில் ஒரு கவிதையை எழுதிவிட முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கிறதை நாம் அறிய முடிகின்றது. நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் அனைவருடைய கவிதையும் மிக சிறப்பாக இருந்தது. ஹைலைட் என்று சொல்லக்கூடிய அளவில் வள்ளுவரும் தொலைபேசியும் அப்படிங்கிற மாதிரி ஜோசப் அவர்கள் டாக்டர் அவங்க படிச்சது ரொம்ப அழகா இருந்தது. நான் இதை அவரு வாசிக்க கேட்டது ஒரு சின்ன குழந்தை வயசுக்கு நான் மாறிட்டேன். அப்ப அதை நான் ரொம்ப ரசிச்சு ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் பார்த்த மாதிரி நான் அதை ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டேன். டாக்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மற்றும் உள்ள அனைத்து கவிஞர்களையும் பாராட்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் பாண்டரகாமையார். நினைக்கிறேன் எல்லோரும் கவிதை படித்து விட்டீர்கள். இப்பொழுது நான் இதை பதிவை நிறுத்துகிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தால் சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெறலாம். மீண்டும் எல்லோருக்கும், எல்லா கவிஞர்களுக்கும் நன்றி.
நான் இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். சரி சார், அதே மாதிரி பார்வையாளர்களாக கலந்து கொள்கின்ற ஆமாம், அவர்களை நான் அழைத்திருந்தேன். கவிஞர்களும் நீங்கள் கருத்துக்களை பகிரலாம். நான் இந்த பதிவை நிறுத்துகிறேன். அதை